வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 and 2 மொத்தமாக ரீகேப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த அனிமி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஓவர் பவர்டான ஹீரோ அந்த மாதிரி நம்ம ஓவர் பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லா அனிமிலையும் இல்லை படத்துலையுமே காமிச்சிருப்பாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகி வில்லனுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுப்பாருங்கிற மாதிரி இப்படி போகிற ஜேர்னியை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் சைத்தாமா பொறுத்த வரைக்கும் நான் ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கேன்டா, அதனாலே எனக்கு போர் அடிக்குதுடா, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுறாங்கிற மாதிரி எல்லாரையுமே ஒரே ஒரு பஞ்சு விட்டாருன்னா காலி ஆகிடுவாங்க. யாராக நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் ஒரே அடி மொத்தமாக கதையவே முடி, இதுதான் இவருடைய ஒரே பாலிசி. அதனாலேயே போர் அடிக்குது. ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறதே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குதுப்பா அப்படின்னு இருக்கிற ஆளை வச்சு எவ்வளோ தான்டா கதை சொல்ல போகிறீங்கிறது தான் இந்த அனிமியில் பிடிச்சது. வாங்க டீட்டெயிலாக அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேக்சின் மேன், அவன் தான் அப்படியே ஊருக்குள்ளே வந்து எல்லாரையும் அழிக்கணுன்ற மாதிரி இறங்கிட்டான். ஏன்னா ஓவர் பாப்புலேஷனால் நீங்கள் மொத்தமாக இந்த பூமிக்கே நீங்கள் தான்டா கேடு, உங்கள் மொத்த பேரையும் காலி பண்ணுறதுனோட ஒரே வேலை அப்படிங்கிற மாதிரி வேக்சின் மேன் உள்ளே இறங்கி எல்லாரையும் போட்டுத்தலை பார்த்து ஒரு குட்டி பொண்ணை போட்டுத்தலாம் நினைக்கும் போது நம்மளால் அப்படியே என்ட்ரி, உன்னோட ஃப்ளாஷ்பேக் என்னடா டக்குன்னு சொல்லி போடுறா அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஃப்ளாஷ்பேக்கை இப்போ தான் சொல்கிறாங்க. அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு போயிட்டு வேலை கிடைக்காம அப்படியே மனுஷன் சோகமாக வந்துட்டு இருப்பார். அப்போ ஒரு நண்டு மனுஷன் வந்து அவன் பாட்டுன்னு போட்டு தரலான்னு வரும்போது, என்ன என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லையாண்ணா, நானே 2-3 இடத்துல இன்டர்வியூக்கு போனால் வேலை கிடைக்காதுன்ட்டாங்க, வேலையே இல்லாமல் என்னத்த பண்ணுறது, எனக்கு யார் மேலேயும் கடுப்புலடா, நான் ஓடினா மட்டும் நான் கொள்ள தானே போகிறேன், ஏதாச்சும் பண்ணிக்கிறா அப்படின்னா, சரிப்பா இன்றைக்கி நான் எல்லாரையும் கொள்கிற ஐடியாவில் ஒரே ஒரு குட்டி பையனை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், அவன் பர்மனெண்ட் மார்க்கரில் எமரி கிறுக்கி போட்டான்டா, அதனால் இது போகவும் போகாதரா, அந்த குட்டி சாத்தானை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி போக, இது குட்டி பையனை நீ தேடிக்கிட்டு இருக்கிறியான்னு அப்போ அந்த குட்டி பையனை காப்பாற்ற நம்மளால் வந்து ஹீரோவாக மாறி, அதாவது அவன் கண்ணையை நோண்டி போட்டு கதையவே முடிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா நான் பவர்ஃபுல்லான ஹீரோவாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஹீரோவாக ஆகிட்டார். இதுதான் இவருடைய குட்டி ஃப்ளாஷ்பேக். ஸோ அந்த கிராப்லான் டீ அவன் வந்து நிறைய நண்டுலாம் சாப்பிட்டு இப்படி நண்டு மனுஷனாகவே மாறிட்டான். அந்த நண்டு மனுஷனை போட்டு தள்ளி இவர் இப்போ ஹீரோவாக மாறிவிட்டார். இப்போ காலியாகனு ஒரே ஒரு பஞ்சை விட்டு இந்த வேக்சின் மேன் கதையை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஊருக்குள்ளே புது வில்லன்ஸ்களோட என்ட்ரி. பைசப்ஸ் கிங், இவன் ஜிம்முக்குலாம் போயிட்டு நான் ஸ்ட்ராங் ஆகணுங்கிற மாதிரி உருவாக, அதுக்குள்ளே அண்ணங்காரன் வந்து தம்பி நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன்ப்பா, இதை போட்டுக்க, சும்மா பவர்ஃபுல்லான ஆளாக ஊரே அசந்து பார்க்குற அளவுக்கு பாடி பில்டராக மாறிடுவேன்னு அந்த மருந்தை குடிக்க அவன் இந்த ஊரை விடவே ஹைட் ஆகி அவன் பைசப்ஸ் கிங்காக உள்ள என்ட்ரி ஆகிறான். தோல் மேலே அவங்க அண்ணங்காரன் அப்படியே ஊருக்குள்ளே நம்ம மொத்தமாக அழிக்கணும்டா, நம்ம தான்டா ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கணுன்ற மாதிரி என்ட்ரி ஆகிறான். அப்போ நம்மளால் சைத்தாமா இந்த பக்கம் தோல் மேலே ஏறிக்கவும், தம்பி இங்கே ஒருத்தவங்க தோல் மேலே இருக்கிறான்டா, அவனுக்கு என்னன்னு கேளுன்னா மாற்றி அண்ணங்காரன் இருக்கிற தோலில் அடிக்க அண்ணங்காரனை போட்டு தள்ளியாச்சு. மொட்டை தலையா, உன்னால தானே என் அண்ணங்காரனை நானே கையால் போட்டு தள்ள வேண்டியதாக போச்சு, உன்னை சும்மா ஓட மாட்டேன்டான்ற மாதிரி இவனை அடிக்க வரவும் நம்மளுக்கு தான் ஒரே பஞ்சரை கதையை முடிக்கிற ஒரு பவர் இருக்குது, அதனால் ஓங்கி ஒரு பஞ்சை விட அவ்வளோதான் அவரும் காலி. இப்படி வாழ்க்கையே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நாடா இது எவ்வளோ பெரிய வில்லம் வந்தாலும் ஒரே இடையில போட்டு தள்ளிக்கினே இருக்கிறேங்கிற மாதிரி கடுப்புல இருக்கிற. அப்படி இவர் தூங்கிட்டு இருக்கிற டைமில் திடீர்னு வீடு பூந்தே ஒரு அட்டாக்கு சைத்தாமாவை பிடிச்சி உன்னை காலி பண்ணாமல் விட மாட்டேன்ற மாதிரி பெரிய அட்டாக். இவங்க யாருன்னா சப்ட்ரேனியன்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் அண்டர் கிரவுண்டில் தான்ப்பா இருந்தோம், ஆனால் நீங்கள் ஓவர் பாப்புலேஷன் ஆனதுனால உங்களால் தான் எங்களுக்கு பிரச்சனை, உங்களை போட்டு தள்ளுறதாடா ஒரே குறிக்கோள்னு சொல்லி இப்போ பூமியில் இருக்கிற மேலே இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளுறதான் சப்ட்ரேனியன்ஸோடைய பிளான். அதன்படி சைத்தாமாவே போட்டு புரட்டி எடுக்க அவங்க ஏரியாவுக்குள்ளே போயிட்டு பாஸ் அந்த மொட்டை தலையின் கதையை முடிச்சாச்சுன்னா, நான் இன்னும் சாவலடா, இன்னும் உசுரோட தான்டா இருக்கேன்னு சொல்லி இப்போ தான் சைத்தாமாவுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து, ஆஹா இவ்வளோ நேரம் ஒரே பஞ்சு விட்டா காலி ஆவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஆளுங்க இங்கே தான்டா இருக்கிறீங்கன்னு சொல்லி மாற்றி எகிறு அடிக்க இப்போ சப்ட்ரேனியன் கிங்கே உள்ளே வந்து, நான் ராஜாடா ஏன் கேங்கே நீ போட்டு தள்ளுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளானின்ற மாதிரி அவரும் டஃப் கொடுக்க இந்த பெரிய ஃபைட்டில் சும்மா சைத்தாமா மொத்த பவரையும் யூஸ் பண்ணி இப்போ தான்டா குஷியாக இருக்குது சண்டை போடுறதுலன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு மாளும் போது கடைசியில் பார்த்தா இது எல்லாமே கனவு, அலாரம் அடிச்சு பிடிச்சா அப்படின்னு சொல்லி இப்போ வெளியே எட்டி பார்த்தா இந்த சப்ட்ரேனியன்ஸோட கிங்கு வந்து மனுஷ பதர்களே இங்கேருந்து ஓடிப்போங்க, இது எங்களுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி அது சும்மா டம்மி பாபாவை கத்திக்கிட்டு இருக்குது. நம்மளால தான் கனவுல அவ்வளோ சண்டை போட்டு கடுப்பில் எகிரி வந்து ஒரு அடி அடிக்கவும் அதுக்குள்ளே பாஸ் நம்ம சண்டை போடவேனா சமாதானமாக போயிடலாங்கிற மாதிரி சமாதான குட்டியை தூக்கிட்டு இந்த சப்ட்ரேனியன் சுற்றின்னு கிடக்குது. இப்படியாக இவர் கனவுல தான் பவர்ஃபுல்லான ஃபைட்டாக நடக்குதே தவிர நிஜத்தில் ஒரே பஞ்சு விட்டா காலி ஆகிற அளவுக்கு தான் ஃபைட்டே இருக்குது. இப்போ அடுத்து ஜீனோஸுங்கிற கேரக்டர் இப்போ தான் உள்ள வருது. இப்போ ஊருக்குள்ள புது பிரச்சனை என்ன அப்படின்னாக்க மஸ்கிட்டோ மான்ஸ்டர் வந்துருச்சு. அதாவது மக்களுடைய ரத்தத்தையே உறிஞ்சி அவங்க எலும்பு கூடாவே ஆக்கிவிட்டு மொத்த உரிமை நாசம் பண்ணுறதுக்காக மஸ்கிட்டோ மான்ஸ்டர் வந்துருச்சு. இப்போ இந்த ஜீனோஸுங்கிறது மொத்தமாக உடம்பு ஃபுல்லாகவே ரோபோஸால் ரெடி ஆனது, மனுஷன் தான் பட் ஆனால் உடம்பு ஃபுல்லாக இருக்கிறது ரோபோவோட பார்ட்ஸு. ஸோ அப்படி மஸ்கிட்டோ மான்ஸ்டர் உன சும்மா விட மாட்டேன் இன்சனரேட் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அதை அழிக்க பார்த்தா கொசு எல்லாத்தையும் அழிக்கிறான். ஆனால் இந்த மஸ்கிட்டோ மான்ஸ்டர் அந்த தலைவியை வந்து ஒன்றுமே செய்ய முடியல, இவனு எவ்வளவோ டஃப் கொடுக்க பார்க்குறான். இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு சைத்தாமா எப்படி உள்ளே வராருன்னா அவர் சண்டை போடணும் பிரச்சனை இருக்குன்றதுக்காக வரல,
ஒரு கொசுவை போட்டு தள்ள முடியாமல் அதை துரத்திக்கினே வந்து இந்த ஸ்பாட்டுக்குள்ளே வந்துடுவார். ஆமாம், இங்கே என்ன சண்டை போயிட்டு இருக்குது, ஓ இது மஸ்கிட்டோ மான்ஸ்டரா, இவன் ஜீனோஸா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் இந்த சண்டையை வேடிக்கை பார்க்குறாரு. இந்த சுற்றி இருக்கிற 500 மீட்டரில் எந்த மனுஷங்களும் இல்லை, உன்னை போட்டு தள்ளணும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அட்டாக் அவன் பண்ண. ஐயோ, பக்கத்தில் ஒரு மொட்டைத்தலை இருந்தானே, அவன் என்னடான்னு தெரியலேன்னு திரும்பி பார்த்தா, ஏன்டா என் ட்ரெஸ் மொத்தத்தையும் எரிச்சு விட்ட, என்ன ஏன்டா இப்படி ஒன்றுமே இல்லாம நிற்க வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒன்றும் புரியல. இங்கே ஜீனோஸும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு திரும்பி அட்டாக்கை போட அந்த மஸ்கிட்டோ மான்ஸ்டர் இவன் கையவே பிச்சு போட்டுருச்சு, அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன இவன் பாவம் உசிரியே கொடுக்க போகிறான் போல. இதில் ஜீனோஸ் என் உயிர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இப்போ நான் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோடுக்கு போகிறேன், என்னை மொத்தமாக தியாகம் செஞ்சு இந்த மஸ்கிட்டோ மான்ஸ்டர் கிட்ட இந்த மக்களை காப்பாற்றினேன் இப்படின்னு உணர்ச்சி பொங்க இவன் பண்ணிக்கிட்டு இருந்தா, நம்மளால் வந்து ஒரே ஒரு பஞ்சு அதை சட்னி ஆக்கிவிட்டாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா இவ்வளோ நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், இவனால் சட்டுன்னு முடிச்சு விட்டான் மேட்ச்ன்ற மாதிரி. இப்போ சைத்தாமாவை பார்த்து, பாஸ் உங்கள் பேர் என்ன? என் பேராடா சைத்தாமா, அப்போ நான் உங்களோட அசிஸ்டண்டாக சேர போகிறேன் பாஸ், நீங்கள் தான் எனக்கு குருநாதர் அப்படிங்கிற மாதிரி இப்போ குருநாதராக ஏற்றுக்கிட்டான். இப்போ ஜீனோஸ் வந்து அவனுடைய கதையை சைத்தாமா கிட்ட சொல்கிறான். பாஸ், எனக்கு 15 வயசாக இருக்கும்போது என் ஊரை ஒரு சைபக் வந்து அழிச்சிருச்சு, மொத்தமாக காலி பண்ணிடுச்சு. அப்போ ஒரு குசேனோங்கிற சயின்டிஸ்ட் தான் எனக்கு உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே ரோபோ பார்ட்ஸாக மாற்றி என்ன இப்படி ஒரு ஆளாக மாற்றினாரு. அந்த ஒரு சைபக்கை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். குசேனோ எப்படி என் உயிரை காப்பாற்றினவரோ, அதுக்கடுத்து நீங்கள் தான் பாஸ் என் உயிரை காப்பாற்றினீங்க. இதுக்கப்புறமா நான் எல்லா மான்ஸ்டர்ஸையும் அழிக்கிறது தான் ஒரே குறிக்கோளாக இருக்குது, சைபருக்கு காலி பண்ணுறது என்னுடைய வாழ்க்கை லட்சியமாக இருக்குது. டே நிறுத்து, இவ்வளோ ஃப்ளாஷ்பேக்லாம் ஆகாது. எனக்கு எதாவது தானே 20 வார்த்தைக்குள்ளே சொல்லி முடி, பெரிய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கேட்க அளவுக்கு தெம்பு கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய சொந்த கதையை கேட்கறதுக்கே இவருக்கு வந்து செழிப்பாக இருக்குது. புது பிரச்சனை ஏதோ வருது, ஏதோ மான்ஸ்டர் உங்களை அட்டாக் பண்ண வருது நான் சென்ஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி இப்போ வீடு பூந்தே சைத்தமாவை அட்டாக் பண்ண வரவும் எல்லா மான்ஸ்டர்ஸையும் சுற்று போட்டு இவங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பெரிய ரோபோ மாதிரி அதை ஜீனோ சமாளிச்சுட்டு இருக்கான், இந்த பக்கம் பீஸ்ட் கிங்னு சிங்கம் வந்து நம்ம சைத்தாமா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி இவங்க 2 பேரும் மாற்றி எங்கேருந்து அந்த புது மான்ஸ்டர்லாம் வந்தாங்கங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பீஸ்ட் கிங்கோட கதையை சைத்தாமா வந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இதுக்கு மேலே போர் அடிக்குதுன்ற மாதிரி அதோட கதையை முடிச்சு விட்டாரு. அந்த ரோபோ லாக் ஆனதும், டேய் நாங்கள் ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனை சேர்ந்தவங்க, 3வது பவர்ஃபுல்லான ஆளு நான், ஆனால் 2வது பவர்ஃபுல்லானவன் பீஸ்ட் கிங்கு, அவனை உங்களால் சமாளிக்க முடியாதுன்னா நம்மளால் அவன் கண்ணியே பிச்சு கையில் எடுத்துன்னு வந்து கொடுத்து இவனாடா அப்படின்னா, ஐயோ பாஸ் என்ன கொட்டுறாதீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு இப்போ நார்மல் வாய்ஸில் பேசும்போது, ஏண்டா இவ்வளோ நேரம் ரோபோ வாய்ஸில் பேசிட்டு இருந்தேன், அது சும்மா கெத்துக்காக பேசினேன், ஆனால் சரண்டர் ஆகிட்டேன், ப்ளீஸ் விட்டுருங்க, ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன்லேருந்து நான் அனுப்பிச்சிருக்கிறாங்க, உங்களை தூக்கிட்டு வரதான் எங்களுடைய வேலை. சரி அதுனாடா கதை, யாரா அனுப்புனா அப்படின்னு சொல்லி இப்போ சயின்டிஸ்டோட கதையை அந்த கிங் காங் சொல்லுது. இந்த சயின்டிஸ்டோட வேலை என்னன்னா, மனுஷங்க மேலே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். வழக்கமாக அந்த விலங்குகளை ஆராய்ச்சி பண்ணுறது அதெல்லாம் போர் அடிச்சு போச்சு. மனுஷங்களையே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்பேஸுக்கு போகிறாங்க, அதுவும் கூட தான் கஷ்டம், ஆனால் அதெல்லாம் போய் சாதிச்சுட்டு வராங்களா, அந்த மாதிரி மனுஷங்க மேலே ஆராய்ச்சி பண்ணால் அனுமதி வேணும்னு சொல்லி அவன் சொல்கிறதெல்லாம் யாருமே ஏற்றுக்கல, எல்லாருமே அவனுடைய ஆராய்ச்சி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் அவனே தனியாக ஒரு லேபை ஆரம்பித்து மனுஷங்க மேலே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 70 வயசு ஆனதுக்கப்புறம் அவனே இளமையாக மாறுறதுக்கான விஷயத்தை அவன் ஜீனில் இருக்கிறத கண்டுபிடிச்சி அவன் இளமையாக மாறிட்டான். அவனை மாதிரி ஏகப்பட்ட க்ளோன்ஸை உருவாக்கிட்டான். அவனை மாதிரி உருவாக்கின க்ளோன்ஸோட மனுஷங்களை சேர்த்து அவன் புது ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரியான மான்ஸ்டர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இப்படி புது ஆராய்ச்சி பண்ணி அவர் புது சாம்ராஜ்யத்தை உருவாக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. டேய் எனக்கு ரொம்ப பெரிய ஃப்ளாஷ்பேக்கை கேட்க பிடிக்காது, சிம்பிளாக சொல்லி இல்லைனா உன் கதையை முடிச்சிருவேன்னு நம்மால் டென்ஷன் ஆக, பாஸ் சிம்பிளாக சொல்லிடுறேன், உங்களை தூக்கிட்டு வர சொல்லி தான் ஆர்டர். ஏன்னா நீங்கள் மஸ்கிட்டோ மான்ஸ்டரை ஒரே பஞ்சில் காலி பண்ணிட்டீங்க, அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள், அப்போ உங்களை ஆராய்ச்சி பண்ணால் இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் எங்கள் பாஸுடைய உத்தரவு. ஸோ ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனோட அட்ரஸை கொடுக்குறேன், அங்கே போய் சயின்டிஸ்ட்டை கேளுங்க, என்ன விட்டுருங்கிற மாதிரி அட்ரஸை கொடுத்துட்டு இது எஸ்கேப்பு. இப்போ இவங்க 2 பேர் அந்த சயின்டிஸ்ட்டை போயிட்டு சமாளிக்கலாம்னு போயிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே அங்கே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த சயின்டிஸ்ட். ஆஹா நம்மளை தேடி இவங்க 2 பேர் வராங்க, நம்ம இடத்த முதல்ல நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க இடத்த அவங்களே வெடிக்க வச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அப்படி ஒருவேளை கண்டுபிடிச்சி அண்டர் கிரவுண்டுக்கு வந்தாங்கன்னா கார்னேஜ் கபூட்டோ அவனை இறக்குங்கடா, அவனை இறக்கி மொத்தமாக முடிச்சு விடலாம்னு சொல்லும் போது இவனுடைய க்ளோன்ஸ் எல்லாம் அலறாங்க. ஏன்னா பவர்ஃபுல்லான 3 பேர், 3வது இடத்துல பீஸ்ட் கிங், 2வது இடத்துல அந்த கிங் காங், ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த கார்னேஜ் கபூட்டோ. அது வந்து மொரட்டு பீஸ், இவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவங்க க்ளோன்ஸையே வெட்டி சாச்சிருக்குது. இப்போ உள்ள சைத்தாமா விசஸ் கார்னேஜ் கபூட்டோ 2மே சண்டை போட போகிறாங்க. இந்த ஃபைட் இவங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ணி தான் டக்குன்னு முடிஞ்சிருக்குமே. ஆனால் நம்ம ஜீனோஸ் தான் முந்திரி கொட்ட மாதிரி, பாஸ் நான் உங்களுக்காக சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி இது உள்ள புந்து அது என்னென்னமோ அடிக்க ட்ரை பண்ணுது. கார்னேஜ் கபூட்டோ கையால் மொத்தமாக கைமாவாகி இது ஊந்து கிடக்குது. டேய் இதுக்கு மேலே உங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, நான் சண்டை போடுறேன்ற மாதிரி சைத்தாமா இறங்கும் போது அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மற்றவங்களுடைய பவரை சென்ஸ் பண்ணும். அப்படி இவனுடைய பவரை சென்ஸ் பண்ணும்போது இதுவே நடுங்கி போகுது. ஐயோ இவனுடைய பவரை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம மொத்தமாக காலி ஆகிடுவோமே, டேய் எப்படா இவ்வளோ ஸ்ட்ராங்கான, எப்படா இவ்வளோ ஸ்ட்ராங்காகி தொலைச்ச, எப்படா இந்த பவர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இப்போ நம்மளால் சொல்லுவார் பாருங்க,
டேய் ஜீரோஸை நீ என்கிட்ட கேட்டுட்டு இருந்தல எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினான்னு. இப்போ என் கதையை சொல்கிறேன். கார்னேஜ் கபுட்டோ உங்ககிட்டன்னு சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கண்ணை நோண்டி ஒரு நண்டை காலி பண்ண தெரியுமா? அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா டெய்லி 100 புஷ்அப்ஸ், 100 சிட்டப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ், அது இல்லாமல் 10 கிலோமீட்டர் டெய்லி ஓடிக்கிட்டே இருப்பேன்டா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீ வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் ஏசியை வெயில் காலத்துலையும் சரி மழை காலத்துலையும் சரி போடவே கூடாது. ஒன்று காசு மிச்சப்படுத்த, இன்னொன்று உன் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கடா. இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து 3 வருஷம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் மொத்த முடியும் போய் இப்போ நான் இப்படி மொட்டை தலைனா மாறிட்டேன். ஆனால் பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோவா என் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பவரை வெளியே கொண்டு வந்துட்டேன்டா இப்படின்னு சொல்லும் போது ஜீரோஸ் டென்ஷன் ஆகிடுவாங்க. பாஸ் நீ என்னுடைய முதலாளின்னு பார்க்குறேன், ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. இதை பண்ணாலாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக முடியாதுன்னா, டேய் அதுதான்டா நான் பண்ணேன், அதனால தானே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன். சரி ஓகே விடு, இவங்கள சண்டை போட்டு முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இந்த கார்னேஜ் கபுட்டோ எப்பா நீ பவர்ஃபுல்லாக நல்லா இருக்கலாம், இப்போ என்னுடைய ஃபுல் கார்னேஜ் மோட நான் வெளியே காட்டுறேன்ற மாதிரி மொத்த பவரையும் வெளியே கொண்டு வரான். அங்கே இருக்கிற சயின்டிஸ்டே அலறி போகிறான். ஐயோ இவன் பவர் வெளியே வந்துச்சு, மொரட்ட ஆளாக மாறிடுவான்னு. அதில் வேற அவனே சொல்கிறான், இந்த பாரு இன்னைக்கு சனிக்கிழமை, இப்போ நான் இந்த பவரை வெளியே கொண்டு வந்துட்டேன்னு 1 வாரத்துக்கு இந்த கார்னேஜ் மோடில் தாண்டா நான் இருப்பேன். எல்லா டைமும் ருத்ர தாண்டா ஆடிக்கிட்டு இருப்பேன். 1 வாரம் ஆகும் நான் நார்மல் மோடுக்கு மாறுறதுக்குன்னு அவன் சொல்லும் போது அப்படியே சைதாமாவுக்கு உள்ள ஒன்று தோணுது. எது 1 வாரத்துக்கு இவன் இப்படியே கிடப்பானா? எது இன்னைக்கு சனிக்கிழமையா? அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இப்படியே இருப்பானா? சனிக்கிழமைடா இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபர் போட்டிருப்பாங்க, எனக்கு அந்த ஆஃபர் தாண்டா முக்கியம். இதுக்கு மேலே சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஓங்கி ஒரு பஞ்சை விட்டு இவன் கதையை முடிச்சு விட்டான். பாஸ் இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் எஸ்கேப் போயிட்டாங்க. அந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஏன்டா நீ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்காக வாடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனதை ஒரே அடியில் முடிச்சு விட்டு ஓடுறீங்க, யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட்டுக்கே ஒன்றும் புரியல. இப்போ அடுத்த வில்லன்ஸ் வந்தாகணும்ல, புது கேங்கோட என்ட்ரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாருங்க ஏழைங்க இன்னும் ஏழை ஆகிட்டு இருக்காங்க, பணக்காரங்க இன்னும் பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்கன்னு சிவாஜி ரஜினி மாதிரி இவங்க ஃபுல்லாக பக்கமாக பேசி நாம் இந்த பணக்காரங்க மொத்த பேரும் இல்லாமல் ஆக்கணும், அப்போ தான் எல்லாருக்கும் சமமான ஒரு உலகம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறத பார்த்து எல்லாருமே கேட்பாங்கன்னு பார்த்தா இவங்க பாட்டுன்னு தனியாக பணாத்திட்டு இருப்பாங்க. ஒரு கேங் முழுக்க மொட்டை அடிச்சுக்கிட்டு இவங்க பேரடைசர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து நாம் இந்த பணக்காரங்க எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி இவங்க கேங்காக ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க கூட்டத்தில் இருந்த ஒருத்தன், பாஸ் நம்ம பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளை மதிக்கவே மாட்டாங்க பாஸ் அப்படின்னா, அவங்க மதிக்கிற மாதிரி இல்லை, அவங்க பயப்படுற மாதிரி ஒரு வேலையை பார்ப்போம்டான்னு சொல்லி ஒரு பணக்காரனை ஜெனிரோ அப்படின்ற ஒரு பணக்காரனை செலக்ட் பண்ணி அவன் வீட்டை நம்ம நொறுக்கிறோம், அவன் பில்டிங்கை அடித்து நொறுக்கணும்னு வையன், எல்லாரும் நம்ம பேச்சுக்கு வருவாங்கன்னு சொல்லி இவங்க கேங்காக போயிட்டு ஒரு பில்டிங்கை அடித்து நொறுக்க, ஐயோ பாஸ் இது ஜெனிரோட பில்டிங் இல்லை வேற ஒருத்தன் பில்டிங், பரவாயில்லப்பா தப்பு பண்ணி தான் நம்ம அதுலேருந்து கற்றுக்கணும், அதனால் இந்த பில்டிங் கதையை முடிச்சிடலாம், அடுத்து நம்ம ஜெனிரோ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெனிரோ வீட்டுக்கு இந்த பேரடைசர்ஸ் இந்த கேங்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ தான் இன்னொரு புது ஹீரோவை காட்டுறாங்க. இவர் எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஆனால் பவர்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாது, சைக்கிள் ஓட்டும் ஹீரோ, மூமெண்ட் ரைடர் அப்படின்னு சொல்லி இவர் குழந்தைங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவார். அதாவது மரத்தில் பலூன் மாட்டிக்கிச்சுன்னா அதை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணி பா நீ தான்ப்பா சூப்பர் ஹீரோ அப்படின்னு அவங்களே பாராட்டுற அளவுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ நியூஸில் எல்லா பக்கமும் ஐயோ பில்டிங்ஸை ஒரு கேங் நொறுக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா நம்ம ஆளுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, நாம் போய் காப்பாற்றணுமா மற்றவங்க யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் இவரையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் சொன்னதுமே இவருக்கே தூக்கி வாரி போடுது. என்னன்னா இந்த கேங்கை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா இவங்க ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருப்பாங்க, ஸோ உங்கள் ஏரியாவில் யாராவது மொட்டை அடிச்சிருந்தாங்கன்னா இந்த கேங்கை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, உஷாராக இருந்துக்கங்க, அவங்க இருந்தாங்கன்னா எஸ்கேப் ஆகிடுங்கன்னு சொல்ல, ஏன்டா மொட்டை அடிச்சு ஹீரோவாக ஃபார்ம் ஆகியிருந்தா இப்போ மொட்டை அடிக்கிறத வில்லன் கேங்கில் சேர்த்து விட்றீங்களா நீங்கள், யாரா அந்த மொட்டை அடிச்சவங்க, அவங்க கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இப்போ சைதாமாவுக்கு டென்ஷன் ஆகி அந்த கேங்கை தேடி போயிட்டு இருக்கிற. அப்படி இப்போ இந்த கேங்கை தடுத்து நிறுத்த மூமெண்ட் ரைடர் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கிள் ஹீரோ அவர் ஏய் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னா அதுக்குள்ளே ஹீரோஸ்லாம் அதுக்குள்ளே மக்கள்லாம் ஆஹா வந்துட்டாருங்க இவர் நம்மளை காப்பாற்றுவாருங்கன்னு நினச்சா இந்த கேங்கை சேர்ந்தவங்க ஒரே பஞ்சு தான் அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். அப்போ அங்கே ஜெனிரு கிட்ட பாஸ் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அந்த கேங் வந்துகிட்டு இருக்காங்கன்னா அப்போ தான் ஒரு புது கேரக்டர் வருது, ஸ்பீடோ சோனிக் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு நிஞ்சாவாக பவர்ஃபுல்லாக நல்லா மாறி இருப்பான். இவன் அடுத்து நம்ம சைதாமா கூட சண்டை போடுறதெல்லாம் காமெடியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடோ சோனிக் இவன் உள்ளே இறங்கி நான் பார்த்துக்கிறேன் இந்த கேங்கை நான் காலி பண்ணுறேன்னு இவனுடைய பாடி கார்டாக இருக்கான். இப்போ இந்த ஸ்பீடோ சோனிக் இந்த பேரடைசர்ஸ் முன்னாடி தம்பிகளா ஒழுங்காக நிறுத்தி அப்படியே திரும்பி ஓடிடுங்க, என் கூட சண்டை போட்டு எவனும் ஜெயிச்சதே கிடையாது, அப்படி ஜெயிக்கிறவனா நான் சும்மா விட்டதே கிடையாதுங்கிற மாதிரி இவன் அவங்கள தடுத்து நிறுத்த பார்க்க அவங்க யாரும் பேச்சை கேட்க தயாராக இல்லை. அதனால் இந்த ஸ்பீடோ சோனிக் எல்லாரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். அந்த லீடரே பார்த்து ஆத்தாடி இவனடா வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான், இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்டான்னு அவனுடைய மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா. இதுக்கு மேலே இது இல்லையா இப்போ அவங்க அட்டாக் பண்ண, இப்போ உன் கதையை முடிக்கிறன்ற மாதிரி இவனு ஈக்குவலாக சண்டை போட்டு முடிக்க அவன் அங்கே ஒரு டம்மி பீஸை ரெடி பண்ணிட்டு எஸ்கேப்பாக ஆகி ஓடிட்டான். இப்போ நம்ம சைதாமா இவனை பார்த்துட்டு டே நில்றா அப்படின்னு சொல்லி இவன் கரெக்டாக கிட்ட போனா, ஓ தம்பி நீ மொட்டை அடிச்சிருக்க நம்ம டீமில் சேர போறியா, அப்ளிகேஷன் வாங்க வந்திருக்கேன்னா, டேய் நான் ஹீரோடா நான் உன்னை தடுத்து நிறுத்த வந்திருக்கேன்டான்னா, எது ஹீரோவா
ஒன்றும் சும்மா விட மாட்டேன்டான்னு மொத்த பவரையும் வச்சு ஸ்பின் அட்டாக் அப்படின்னு சொல்லி வந்தா, ஆஹா சின்ன வயசில் நானும் இந்த ஸ்பின் அட்டாக்லாம் போட்டிருக்கிறேன்னு இந்த சைத்தாமா சின்ன வயசு மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துட்டேன். இவனை ஒரே அடி மொத்த ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போச்சு. டேய் இனிமேல் இந்த கெட்டதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக வீடு போய் சேரு அப்படின்னு சொல்லி சைத்தாமா சொல்லவும், அப்போ என்னை கொல்ல போகிறது இல்லையா, நான் ஏன்டா உன்னை கொல்லணும், கிளம்பி போடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டுறான். இப்போ ஸ்பீடோ சோனிக் சைத்தாமா கிட்ட வந்து, டேய் நில்றா நீயும் மொட்டை அடிச்சிருக்க, அப்போ அந்த கேங்கை சேர்ந்தவன் தானே. டேய் நான் அந்த கேங்கை சேர்ந்தவன் இல்லைடா பாஸ், நீங்கள் தேடுற விருது அந்த பக்கமாக ஓடிட்டுருக்காரு, ட்ரெஸ் இல்லாமல் ஓடிட்டுருப்பார், அவனை போய் பிடிங்கண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ யார், அவனை அட்டாக் பண்ண பார்த்தா நம்மளால் தான் எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாரு. அப்படி இந்த ஸ்பீடோ சோனிக்கோட அட்டாக்கை சைத்தாமா தடுத்து நிறுத்திட்டான். அது ஓகேடா, நீ அந்த கேங்கை சேர்ந்தவனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் அட்டாக்லாம் அசால்ட்டாக நிறுத்துறியே, என்னை விட பவர்ஃபுல்லாக ஒருத்தன் இருக்கலாமா, இருக்க விட்டுருவனா நான், என் கூட சண்டையை போடுறா, உன்னை ஈஸியாக நான் காலி பண்ணுவேனான்டா. ஏய் நான்லாம் அப்போல்லாம் சண்டை போட மாட்டேன்றான்னா, என்ன முடிஞ்சா கண்டுபிடிச்சி பாடுறான்னு இவன் மின்னல் வேகத்தில் அங்கே இங்கேன்னு எகிரிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே டேய் இங்கே தானே இருக்க, டேய் பின்னாடி தானே இருக்க, கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய பவர் என்ன, நான் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் கண்டுபிடிச்சி சென்ஸ் பண்ணிடுறானா, யாரா இவன் இப்போ அட்டாக் பண்ணுறான்னா எகிரி வந்தா நம்மளால் லைட்டாக நவுந்துக்கிட்டு படாத இடத்துல ஸ்பீடோ சோனிக்கு பட்டுருச்சு. டேய் உன் பேர் என்னடா, என் பேர் சைத்தாமா. அடே சைத்தாமா, உனக்கு ஈக்குவலாக நானும் பவர்ஃபுல்லாக மாறி உன் கூட சண்டை போட வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஓடிவிட்டாரு. இப்போ சைத்தாமா வந்து ஜீனோஸ் முன்னாடி செம்ம டென்ஷனோடு இருந்தார். பாஸ் இதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கார், என்ன பாஸ் ஆச்சு அப்படின்னா, டேய் நான் அந்த பேரடைஸரோட கேங் லீடர் கிட்ட போயிட்டு நான் ஹீரோடான்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாதுங்கிறான். இந்த ஸ்பீடோ சோனிக்கு அவனும் எனக்கு தெரியாதுங்கிறான். டேய் நான் எவ்வளோ மாஸ்டர்ஸை ஒரே பஞ்சில் காலி பண்ணிருக்கேன், வேக்சின் மேனு அந்த ஆளு இந்த ஆளுன்னு போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தா என்னை பற்றி எவனுக்குமே தெரிலடான்னா, அந்த சைக்கிள் ஹீரோ அவர் அடி வாங்கி விழுந்து கிடந்தார்ல, அவர் தான் இந்த பேரடைஸர்ஸை கொண்ட பேரை வாங்கிவிட்டார். இப்போ நீங்கள் ஹீரோவாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஹீரோ அசோசியேஷனில் இருக்கணும். அப்போ தான் இவங்க ஹீரோவாக மக்களால் ஏற்றுக்கப்படுவாங்க, அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து ஹீரோ அசோசியேஷனில் பார்த்துக்கிறாங்க. ஆஹா இப்படி ஒரு விஷயம் இருக்கா, நம்ம ஹீரோவாக இருந்து இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இப்போ நம்ம அங்கே போய் சேருவோம்டான்னு சொல்லி ஹீரோ அசோசியேஷனில் சேரதான் ஜீனோஸும் சைத்தாமாவும் கிளம்பி போகிறாங்க. அங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 11,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் இன்னும் டஃப்பாக எக்ஸாம் வைங்க, அப்போ தான் நமக்கு பக்காவான ஆளுங்க கிடைப்பாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஹீரோஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அது நமக்கு பார்த்தா அது குவாலிட்டியான ஹீரோஸ் தான் வேணும்னு சொல்லி அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ சைத்தாமாவோட லுக்கை பார்த்து டேய் இவன்லாமா ஜெயிக்க போகிறான் அப்படின்னு நினைக்கும் போது அவனோட ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் அவன் ஃபுல்லாக எல்லாரும் அடிச்சு நவுத்துறான், எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. ஸோ இதில் மொத்தமாக இந்த எக்ஸாம் எப்படின்னா 50 மார்க்ஸ் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, 50 மார்க்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அதில் 50 மார்க்குங்கிறது அசால்ட்டாக ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்கிறதுனால வந்துருச்சு. இந்த எக்ஸாம் எதில் தான் நம்மளால் கொஞ்சம் வீக்கு. ஆனால் இந்த ஜீனோஸ் வந்து அவன் தான் ரோபோ வாட்சே, இதுலேயுமே 50 அவன் 100 மார்க் எடுத்துனா எஸ் ரேங்க் ஆகிட்டான். ஸோ 100 மார்க் எடுத்தால் எஸ் ரேங்க், SABC இந்த 4 கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து ஃபிசிக்கலில் 50 மார்க் எடுத்துட்டாரு, ஆனால் எக்ஸாம் எழுதுனதில் ஜஸ்ட் 20 மார்க் தான் எடுத்து 70 மார்க், அதனால் ஜஸ்ட் பாஸ் ஆகி சி ரேங்காக மாறிவிட்டார். இப்போ அங்கே ஃபைனல் கொஸ்டினாக ஜீனோஸ் கிட்ட கேட்கும்போது, அம்மா இந்த ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன் ஒரு இடத்துல இந்த சயின்டிஸ்ட் பிரச்சனை பண்ணானே அவனை காலி பண்ணது நீ தானா அப்படின்னா, ஆமாங்க நாங்கள் தாங்க சண்டை போய் காலி பண்ணோம் அப்படின்னதும், ஓகே இவன் தானே கரெக்டானாலும் எஸ் ரேங்காக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்த 2 பேர் மேலே எல்லாருடைய கவனமும் வந்துருச்சு. ஏன்னா ஒன்று ஜீனோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எஸ் ரேங்க், அவன் ஈஸியாக எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். இங்கே இந்த சைத்தாமா ஜஸ்ட் பாஸ் தான், சி ரேங்க் தான், இருந்தாலும் அவன் ஃபிசிக்கலில் 50 மார்க், அதாவது யாருமே இந்த லெவலில் டச் பண்ணலை, இவன் தான் ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறதுனாலேயே இவன் மேலேயும் ஒரு கண்ணு. சரி இப்போ இந்த அசோசியேஷன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, 3 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தைய யாரோ ஒருத்தர் காப்பாற்றிருக்கிறாரு. அப்போ அந்த குழந்தை வந்து ஆக்சுவலாக பணக்காரனுடைய குழந்தை. ஸோ அந்த பணக்காரன் என்ன பண்ணுறான், இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஹீரோ அசோசியேஷனை உருவாக்கி இங்கே எல்லா ஹீரோஸையும் இவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ மான்ஸ்டர் அட்டாக் வந்தால் இவங்களை அனுப்பி அந்த மான்ஸ்டர்ஸை இவங்க காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மக்கள்கிட்டேருந்து காசை வசூல் பண்ணி உங்களுக்கு சம்பளமும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு கேரக்டர் அமை மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கிளாஸ் ஏவை சேர்ந்தவன், அதாவது ஏ ரேங்கை சேர்ந்தவன். இவன் வந்து ஜீனோஸ் ஸ்ட்ரெயிட்டாக எஸ் ரேங்க் வந்துட்டானா, அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி அவனை லைட்டாக பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. இவனுக்கு கொஞ்சம் பெரிய ஃபேன்ஸ்லாம் இருக்குது. இவன் இந்த பக்கம் ஆல்பம் சாங்கும் போடுவான், அந்த பக்கம் ஹீரோவாகவும் சும்மா சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பான். இப்போ நம்ம ஜீனோஸ் பாஸ் நம்ம 2 பேரும் ஹீரோ செஷனில் சேர்ந்துட்டோம், இனிமேல் ஒரே இடத்துல தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி இவன் சைத்தாமா வீட்டுக்குள்ளேயே தங்கலான்னு பர்மிஷன் கேட்டு வந்திருப்பான். டேய் என் வீட்டில் எப்போ நீ ஏன் பர்மிஷனை கேட்காம தங்க வந்தேன்னு கேட்டால், நான் வாடகை வேணா கொடுக்குறேன், அப்படி தங்கிக்கப்பா, அதான் ஒரு ரூம்ன்ற மாதிரி நம்மளால இப்போ ஜீனோஸ்க்கு அவங்க வீட்லேயே தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்டாரு. இப்போ ஜீனோஸ் வந்து சைத்தாமா கிட்ட, பாஸ் நான் எஸ் ரேங்கை சேர்ந்தவன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பெரிய மாஸ்டர் வந்தால் தான் நான் சண்டை போட போனோம், ஆனால் நீங்கள் சி ரேங்க் ஜஸ்ட் பாஸ் ஆளு, அதாவது வீக்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நீங்கள் சமாளிச்சாதான் நீங்கள் இந்த ஹீரோ அசோசியேஷனில் இருப்பீங்க, இல்லைனா உங்களை தூக்கி போட்டுருவாங்கன்னா, ஐயோ இப்படி ஒரு டார்கெட் வேறு இருக்கடா, என்னடா மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி நம்மளால தெருவா தேடுறாரு, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி. அதனாலேயே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீடோ சோனிக்கு வேற என்ட்ரி ஆகி, டேய் என் கூட சண்டைக்கு வா அப்படின்னா, டேய் உன் கூட சண்டை போடணும் இன்ட்ரெஸ்டாகவே இல்லைடா, எனக்கு வேறு பிரச்சனை இருக்குது, டார்கெட் இருக்குடா, அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன்னா
அதுக்குள்ளே ஒரு குட்டி பொண்ணு இவனை பிடிங்க இவன் வினோதமாக இருக்கான்னா அப்போ நம்மால் இந்த ஸ்பீடோ சோனிக்கு தானம்மா இவன் தானே பிரச்சனை பண்ணுறான், அவன் இல்லைடா மொட்டை தலையா நீ தான் சுற்றி இந்த ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னதும் இப்போ இன்னொரு ஹீரோ வந்து ஏய் என்னடா என்ன பிரச்சனை பண்ணுற, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டான்ற மாதிரி, டேய் நானும் ஹீரோங்க, நானும் உங்களை மாதிரி ரவுடி தாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ண பார்த்தா அவர் பேச்சை கேட்க தயாராக இல்லை. இப்போ ஸ்பீடோ சோனிக் என்ன பண்ணுறான், அந்த ஹீரோவை அடிச்சு விட்டு டேய் இப்போ நான் தான்டா பிரச்சனையை தடுக்கிற ஹீரோ தானே நீ, அப்போ என்ன தடுத்து பாரு, நீ இருக்கிற எல்லா இடத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ சைத்தாமா டென்ஷன் ஆகி தம்பி பிரச்சனை உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணனா உனக்கு சும்மா விட மாட்டேன்னு ஒரே பஞ்சு, அதாவது போட்டு தரல ஜஸ்ட் மயக்கம் போட வச்சிருக்காரு. இப்போ இந்த ஹீரோ அசோசியேஷனில் நம்ம சைத்தாமாவோட பேர் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது, இவன் எல்லாருமே அசால்ட்டாக காலி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. அதில் இந்த ஸ்பீடோ சோனிக் கூட ஒரு அடியில் சண்டை போட்டு அவனை ஸ்டாப் பண்ணதுங்கிற மாதிரி கொஞ்சம் தெரிய வருது. ப்ளஸ் ஹீரோ அசோசியேஷனில் இருக்கிற ஒருத்தரையாக கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறாங்க. அப்படி தான் இந்த டொர்னாடோ அப்படின்னு சொல்லி இது கிளாஸ் எஸ்ஸை சேர்ந்தது, இது சைக்கிக் பவர் இருக்குது, ஓவர் பவர் இருக்கிறதுனால இந்த பவரை வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைலாம் அவனை யூஸ் பண்ண முடியாது, பெரிய பிரச்சனை வரும்போது யூஸ் பண்ணலான்ற மாதிரி அவளை யூஸ் பண்ணாமலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அசோசியேஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஒரு சிட்டிலேருந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது இந்த சிட்டியில் பிரச்சனை இல்லை, சிட்டி ஏல பிரச்சனை இல்லை, சிட்டி பியில் பிரச்சனை இல்லை, இந்த சிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் சிட்டி இசட்டில் இதுவும் இன்னும் ரிப்போர்ட் பண்ணல, அதனால் ஒரு 2 ஹீரோஸை அனுப்பி அங்கே எல்லாரையும் செக் பண்ணி பாருங்கள் எந்த மான்ஸ்டர் பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணால் ஒரு 2 பேர் அனுப்புகிறாங்க. ஒன்று கோல்டன் பால், இன்னொன்று வந்து இந்த மீசக்காரன். இவங்க 2 பேர் வந்து செக் பண்ணலான்னு போகும்போது அங்கே ஒரு மான்ஸ்டர் நிற்கவும் ஆஹா பிரச்சனை இருக்குது இதை சமாளிச்சாகணும்னு சொல்லி கோல்டன் பால், அந்த கோல்டன் பாலை வச்சு அட்டாக் பண்ண பார்க்குறான். மீசக்காரனை அட்டாக் பண்ணுறான். அந்த மான்ஸ்டர் 2 பேரையும் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு கிடக்குது. மொத்த பேர் கதையை முடிக்கும் போது அதுக்குள்ளே அங்கே அலர்ட் போகுது, ஆஹா சிட்டி இசட்டில் பிரச்சனை இருக்குது, ஹீரோஸால் சமாளிக்க முடியல, மற்ற ஹீரோஸ் எல்லாம் போங்க அந்த பிரச்சனையை சமாளிங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுங்களாம் அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் இது அடித்து போட்டு மான்ஸ்டர் கெத்தாக நிற்கும் போது நம்மளால் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இவன் யாரா, இவனை சாதாரண ஆளா இல்லை ஏதாவது சூப்பர் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி அது திரும்பிட்டு இருக்கும்போது ஹீரோஸே பொறுத்தல்ட்டியா நானும் ஹீரோ தாமான்னு சொல்லி ஓங்கி ஒரு பஞ்சை விட்டு இது கதையை முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ மற்ற ஹீரோஸ்லாம் வந்துட்டு அந்த மான்ஸ்டர் இவங்களை போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு, அந்த மான்ஸ்டரை பிடிச்சாகணும், ஏகப்பட்ட மான்ஸ்டர் பிரச்சனை உருவாயிருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதோட கதையை சைத்தாமா முடிச்சுட்டு அவர் பாட்டு வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லி இப்போ எல்லா எஸ்ராங்க் ஆளுங்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க. அதில் இப்போ வந்திருக்கிறது யாருன்னா சில்வர் ஃபேங். இவர் வந்து அவரே பல ஆளுங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறவர். சில்வர் ஃபேங் இவர் வந்து ஒரு அட்டாக்கே வீட்டாக இருக்கும். இப்போ சில்வர் ஃபேங்கு அதுக்கப்புறம் ஜீனோஸ் இவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க. அவரே சொல்லுவார், எப்பா எஸ்ராங்கை சேர்ந்து நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம், மற்றவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க, இதுக்கெல்லாம் வர முடியாதுன்ட்டாங்க, அவங்க உயிர் முக்கியன்ற மாதிரி ஓடிட்டாங்க. ஸோ இந்த ஹீரோ அசோசியேஷனில் இருந்தால் மக்களுக்காக போராடணுங்கிறதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சண்டை போடலாம், இல்லைனா அவங்க கிளம்பி போகலாம். அதனாலேயே எஸ்ராங்க் இது பெரிய பிரச்சனை, இதை காப்பாற்றவே முடியாதுங்கிறதுனால யாரும் வர தயாராக இல்லை. என்ன பிரச்சனை, மிகப்பெரிய விண்கல் வந்து விழப்போகுது, அதனால் அந்த இடமே அந்த நகரமே காலியாக போகுது. ஸோ அரை மணி நேரம் டைமு, அதுக்குள்ளே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வெளியே போகணும்னா நம்ம அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜீனோஸ் வந்து இந்த விண்கலை நான் மொத்தமாக காலி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். அப்போ இன்னொரு எஸ்ராங்க் ஆளு மெட்டல் நைட் அவர் வந்து என்ட்ராக, ஆஹா நீங்களும் வந்துருக்கிறீங்களா, மக்களை காப்பாற்ற வந்துருக்கீங்களா, டே நான் அப்படிலாம் இல்லை, என்னுடைய இந்த சூட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக, நான் உள்ள இல்லைப்பா நான் ஆப்ரேட் தான் பண்ணுறேன், இந்த சூட்டுடைய டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது கூட சண்டை போட்டு பார்க்கலாம், இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னா அப்போ இவனும் காப்பாற்ற வரலையான்னு நம்ம ஜீனோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த விண்கலை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு ஒன்றுமே பிரயோஜனம் ஆகலை. இப்போ இன்னும் சில செகண்ட் தான், ஒரு 9 செகண்ட் தான் இருக்குது, காலியாக போகுதுன்னும் போது நம்மளால் தான் சைத்தமாக அதே இடத்த சேர்ந்தவராச்சே, அதனால் அவர் வெளியே வந்து தம்பி நீ அடிபட்டு கிடக்கிற அமைதியாயிரு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி விண்கல்லையே ஒரே ஒரு பஞ்சு விண்கல்லையே மொத்தமாக வெடிச்சு விடுது. வெடித்து அது மற்ற சிட்டியில் விழுந்து அந்த இடம்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, ஆனால் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, பட் இடங்கள்லாம் கொஞ்சம் டேமேஜாக ஆகிடுச்சு. இப்போ இந்த சில்வர் ஃபேங்கும் பார்த்துட்டு ஓஹோ இவ்வளோ பெரிய ஆளாங்கிற மாதிரி விண்கல்லே என்னடா கதையை முடிச்சு விட்டான்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக பார்க்குறா. அப்படி இப்போ தான் இந்த த்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜீனோஸ் வந்து சைத்தாமாக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத பொறுத்து இந்த த்ரெட்ஸ் லெவல் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோஸை கூப்பிடுவாங்க. இப்போ டைகர் லெவல் த்ரெட்டு அப்படின்னா ஒரு சிட்டியில் இருக்கிற பாதி பேர்கிட்ட உயிர் போக போகுது, அதுக்குள்ளே காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான ஆளுங்களை கூப்பிடுவாங்க. அதுவே டீமன் லெவல்னா மொத்த ஊருமே அழிய போகுது அப்படிங்கிற பிரச்சனை லெவல். அடுத்து டிராகன் லெவல் த்ரெட்னா ஏகப்பட்ட சிட்டிஸ் அழிய போகுதுங்கிற பிரச்சனை. அடுத்து இந்த காட் லெவல் த்ரெட்டு அப்படின்னா மொத்த உலகமாக அழிய போகுதுரா, இப்போ எல்லா ஹீரோஸும் வந்தே தீரணுங்கிற மாதிரி காட் லெவல் த்ரெட்டுங்கிறது மொத்த உலகமே அழிய போகிற பிரச்சனை. இப்போ இந்த விண்கல்லையே ஒரு காலி பண்ணதுனால சைத்தாமா ரேங்க்ல சல்லுன்னு ஏறிவிட்டான். இதனாலேயே மற்ற 2 ஹீரோஸ்க்கு டேய் நீ ஏமாச்சு தானே உள்ள வந்த, எனக்கு தெரிய முடியே, இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்த ஹீரோவும் முன்னாடி போக மாட்டான், ஆனால் நீ இவ்வளோ ரேங்க் முன்னாடி போனோன்னா அப்போ ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்ல, நீ தானே அந்த விண்கல்லை காலி பண்ணது, அதனால தானே இந்த ஊரே அழிஞ்சு போய் கிடக்குதுங்கிற மாதிரி அவங்க மாற்றி போடுறாங்க. ஏன்னா மக்கள்லாம் ஆல்ரெடி இந்த விண்கல் விழுந்து இடமே காலி ஆகிட்டு இருக்குங்கிற கவலையில் இருக்கும்போது இவங்க 2 பேர் இவன் தாங்க இந்த விண்கல் இப்படி காலி பண்ணி எல்லா இடத்தையும் டேமேஜ் பண்ணுது, இவன் தான் இந்த பிரச்சனை
பிரச்சனை பண்ணுதுங்கிற மாதிரி ஏற்றி விட மக்கள்லாம் நீ ஹீரோவே இல்லை, நீ ஹீரோவே இல்லை, ஹீரோவே இல்லைன்னு கத்தவும் நம்மால் டென்ஷன் ஆகி ஆமாண்டா என்னடா இப்போ உங்களுக்கு நானடா விண்கலை என் வீட்டுக்கு வர சொல்லி கேட்டேன், அதை போட்டு தள்ளி உங்களை காப்பாற்றணும்னு சந்தோஷப்படுறதை விட்டுவிட்டு அது வந்து இடத்த டேமேஜ் பண்ணிச்சா இவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்களாம். இங்கே பாரு நான் ஹீரோ ஆகி உங்கள் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகலாம் பண்ணல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஜீனோஸ் வந்து பாஸ் இவ்வளோ உணர்ச்சியெல்லாம் பொங்காதீங்க நீ வீட்டுக்கு போங்கிற மாதிரி அமுச்சு விட்றான். மறுபடியும் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வரவும் நம்மளால ஒரே பஞ்சில் காலி பண்ண இப்போ ஊர் முழுக்க லைட்டாக டாக் கிரியேட் ஆகுது. இவனடா இவன் ஒரே அட்டாக்ல எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கானா, ஒன் பஞ்சில் காலி பண்ணுறானாங்கிற மாதிரி இவனுடைய நேமுங்கிறது பெருசாகுது. அது இல்லாமல் இன்னும் சில பேர் இவன் சீட்டிங் பண்ணி தான்ப்பா வந்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி இவன் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேரும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து ஊருக்குள்ள சில மான்ஸ்டர்ஸ் வரவும் அது வந்து டைகர் லெவல் த்ரெட்டு, அதை சமாளிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ மொத்த மான்ஸ்டர்ஸையும் அழிச்சு முடிச்சதும் சீக் இங்கே உள்ள என்ட்ரு ஆகிற அப்படி அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் இருக்கிறீங்களா, என் மான்ஸ்டர்ஸே போட்டு தள்ளுறீங்களா, இப்போ நான் உள்ளே வந்துட்டுண்டா மொத்த பேரையும் காலி பண்ணுறேன்ற மாதிரி இப்போ இது டிராகன் லெவல் த்ரெட்டாக மாறுது. அந்த மான்ஸ்டர் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு, எந்த ஹீரோஸ்னு பார்க்காம எல்லாரையும் காலி பண்ணுது. அப்போ இந்த ஜெயிலில் இருக்கிற ஏரியாவையும் அடிச்சு நொறுக்குது. இப்போ ஜெயிலில் இருந்த கைதியெல்லாம் வெளியே வராங்க. இந்த ஸ்பீடோ சோனிக்கெல்லாம் அவன் ஊருக்குள்ளே இந்த அட்டகாசம் பண்ணான்னு சொல்லி அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருந்தாங்க. அவனு இப்போ ஜெயில் உடஞ்சதுனால வெளியே வந்துட்டான். இப்போ இவன் ஆஹா இது டீமன் லெவல் மான்ஸ்டரு, இப்போ இதை போட்டு தரலாம் நம்மளும் ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக ஆகிடுவான், எனக்கு தான் பவர்ஃபுல்லாக ஆகணுங்கிற ஆசை இருக்குது. அப்போ இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறான்னு இவனும் வெறித்தனமாக சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே இந்த கிளாஸ் ஏ அந்த அமை மாஸ்க்கு அவன் வந்து சண்டை போடுறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவன் வந்து என்னோட ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ண வந்துருக்காங்க, அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கான், அதை மற்றவங்க பார்த்துக்கிட்டான், நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி அவன் ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே இருக்கிற முக்காவாசி ஹீரோ வந்து செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைன்னா கடைசியில் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி ஆகி பேர் வாங்கணும்னு நினைப்பாங்களே தவிர சண்டை போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ மக்கள் மொத்தமாக இருக்கிற இடத்துல அந்த மான்ஸ்டரும் என்ட்ரு ஆகுது. இந்த ஸ்பீடோ சோனிக்கால சமாளிக்க முடியல. அங்கே ஆல்ரெடி இருக்கிற சில ஹீரோஸ்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இதை சமாளிக்கிறோன்ற மாதிரி அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. அது போட்டு எல்லாரையும் புரட்டி எடுத்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு மொமெண்ட் தான் குபீர் சிரிப்பையும் கொடுக்கும், எல்லா அனிமி ஏரியாவையும் கலாய்க்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான மொமெண்ட் எல்லா அனிமையிலையும் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு ஹீரோ வந்து உணர்ச்சி பொங்க பேசி அதை காலி பண்ணுறது. அப்படி நம்ம சைக்கிள் தம்பி அவர் உள்ளே வந்து மான்ஸ்டர் இந்த மக்களுக்காக என் உசுரை கொடுத்து கூட உன்னை தடுத்து நிறுத்துவேன், உன் கதையை முடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு இவர் உணர்ச்சி பொங்க பேச அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டியாப்பா நீ பேசுகிறத கேட்டு என் கண்ணே கலங்கிச்சுப்பா, நீ ஜெயிச்சிருவப்பா, நீ ஏரியாடு கபிலா நம்ம காலம் இது அப்படின்னு சொல்லி அவங்களும் மோட்டிவேட் பண்ண இவர் ஓங்கி அவர் பஞ்ச் பண்ணலான்னு போனால் இவருடைய பவர் லெவல் தான் நமக்கு தெரியுமே. இவருடைய லெவலே குழந்தைங்க பலூன் மாட்டிக்கிச்சுன்னா காப்பாற்றுற லெவல் தான். இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் கூட சண்டை போட போய் அது ஒரே பஞ்சில் இவர் கதையை ஆஃப் பண்ணிச்சு. இப்போதான் நம்ம சைதாமாவோட என்ட்ரி. ஏண்டா இவ்வளோ பெரிய ஹீரோஸே சமாளிச்சுட்டேன், நீ என்னடா பிளகா பையன் நீ என்னடா பண்ண போறேன்னா நம்மளோட பவர் தான் நமக்கு தெரியுமே, ஓங்கி ஒரே ஒரு பஞ்சு இந்த சீக் இங்கே சின்ன பின்னம் ஆயிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் டேய் என்னடா இவன் ஒரே பஞ்சில் கதையை முடிச்சு விட்டான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவன் பெரிய ஹீரோன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து ஒருத்தன் ஏய் என்ன இது ஃப்ராடா, எப்படா ஒரே பஞ்சில் காலி பண்ண முடியும்? அப்போ இந்த ஹீரோ அசோசியேஷனில் ஹீரோஸ்க்கெலாம் எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க, நம்மகிட்டேருந்து காசு வாங்கி தான் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஹீரோஸால் சமாளிக்க முடியாமல் இவன் வந்து ஒரே பஞ்சில் காலி பண்ணிட்டானா, அப்போ இது ஃப்ராடு செட்டப்பா, இவங்கெல்லாம் சண்டை போடுறது சும்மா ஃப்ராடாக ஆக்டிங் பண்ணுறாங்களாங்கிற மாதிரி வேறு மாதிரி திரும்பவும் இவங்க எல்லாருடைய பேரும் வந்து காலியாகிற மாதிரி இருக்குது. அதனால் அவன் டக்குன்னு ஆமாண்டா நான் கடைசியில் பேர் வாங்குறதுக்காக வரவேன்டா, இவங்க எல்லாம் சண்டை போட்டு முடிச்சு அதை வீக் ஆகிட்டாங்க, நான் கடைசி ஒரே ஒரு பஞ்சை கொடுத்து அதை காலி பண்ணிட்டேன், ஸோ நான் சண்டை போட்டு ஜெயிக்கலை, இவங்க எல்லாரும் சண்டை போட்டு அதை வீக் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பேர் வாங்குறதுக்காக நான் வந்தேன்னான்ற மாதிரி இவன் கெட்ட பேரை ஏற்றுக்கிறான். அதனால் அடிபட்டு கிடக்கிற இந்த ஹீரோஸுக்கு நல்ல பேர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இந்த சீக்கிங் கதையை முடிச்சதுனால அங்கே ஹீரோ அசோசியேஷனில் இவர் கிளாஸ் சிலேருந்து கிளாஸ் பிக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. தம்பி கிளாஸ் பிக்கு மாறிக்கிறியாப்பா, ஏன்னா நீ பவர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்கிற மாதிரி இவங்களை சொல்லி மாற்றுறாங்க. அதனால் இந்த சில்வர் ஃபேங் இருந்தார்ல கிளாஸ் எஸ்ஸை சேர்ந்தவர், அவர்கிட்ட ட்ரைனிங் போங்க, அவர் உங்களுக்கு சண்டை போடலாம் சொல்லி கொடுப்பாருன்ற மாதிரி அவர்கிட்ட ட்ரைனிங்லாம் அனுப்புகிறாங்க. ஸோ சில்வர் ஃபேங்கோடைய பவர்ஃபுல்லான அசிஸ்டண்ட்டை இவங்க சமாளிக்க பார்த்தா அசால்ட்டாக பிடிச்சிட்டாங்க. அப்போ தான் சொல்கிறாரு ஏய் என்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருந்தான், ஆனால் இப்போ அவன் இல்லை, இதை விட்டு ஓடிட்டான், அதனால் இப்போ என்கிட்ட பவர்ஃபுல்லாக அலங்க முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் அவர் சைடு இருக்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இப்போ கிளாஸ் சிலேருந்து நம்ம சைதாமா கிளாஸ் பிக்கு வந்துட்டார். இப்போ அசோசியேஷன்லேருந்து வாங்க 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 பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸு, அதனால் எல்லாரும் கிளம்புவாங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அந்த கேங்கில் கிளாஸ் பியை சேர்ந்து சைதாமா இருக்கிறாரு, மற்ற எல்லாரும் கிளாஸ் எஸ் சேர்ந்தவங்க. இப்போ இந்த 5 ரேங்க்ல இருக்கிற ஆளுங்கள்லாம் காட்டுறாங்க. இந்த குட்டி பையன் இவன் தான் ரேங்க் 5, இவர் அட்டாமிக் சாமுராய், இவர் 4வது இடம், இவர் சில்வர் ஃபேங்கு கிளாஸ் எஸ்ல 3வது ரேங்க். அப்புறம் டொர்னாடோ அதான் அந்த குட்டி பொண்ணு இந்த சைக்கிக் பவர்லாம் வச்சிருக்குமே அது வந்து கிளாஸ் எஸ்ல 2வது ரேங்க். ஃபர்ஸ்ட் இடம் பிளாஸ்ட், அவனை காட்டவே இல்லை. இப்போதான் சிவாபாவா அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க,
அவங்க இறக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னதும் சைதாமாவுக்கு ஏங்க யாருங்க இவங்க, யார் அந்த பாட்டிமா எனக்கு தெரியாது அப்படின்னா, சிவபாவா அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் இந்த ஏதாவது நிலநடுக்கம் வருது இல்லை மான்ஸ்டர் அட்டாக் வரப்போதுன்னா முன்கூட்டியே கணிச்சு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹீரோஸை ரெடி பண்ணி அந்த பிரச்சனையை சமாளிப்போம். ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு 6 மாதத்தில் பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது, அதை சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு இறந்துருக்குறாங்க. ஸோ அடுத்த 6 மாதத்தில் வரக்கூடிய அட்டாக்ஸை நம்ம சமாளிச்சாகணும், என்ன அட்டாக் வரப்போகுதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்ல நம்மளால் முந்திரி கொடுத்தனமா 6 மாதம்னா அப்போ இன்னிலேருந்தே கணக்கு தானே, அப்போ இன்னைக்கு கூட பிரச்சனை வரலான்னு ஒரு வாய் வச்ச நேரம் இன்னைக்கே பிரச்சனை ஸ்டார்ட். பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த இடத்துல இறங்குது. இப்போ வெளியே ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியே வந்திருக்கிற மான்ஸ்டர்ஸை கிளாஸ் எஸ் சேர்ந்தவங்க சமாளிக்கிறாங்க. நம்மளால அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே போய் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலான்னு சைத்தாமா உள்ள போயிட்டா. அப்படி உள்ள ஒன்னொன்னுத்தையும் ஒரே ஒரு பஞ்சில் போட்டு தள்ளி மெயின் ஆள் யார், இந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துன்னு வந்தது யாருங்கிற மாதிரி நம்மளால உள்ள தெரிஞ்சுக்க போயினே இருக்கிறாரு. இப்போ வெளியே இந்த கிளாஸ் எஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தனை அடிச்சாலும் அந்த மான்ஸ்டர் எத்தனை தடவை அடிச்சு பிச்சு போட்டாலும் ஒன்று சேர்ந்துக்கிறான், ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கிறான். அப்பதான் இந்த மெட்டல் பேட் இவரும் ஒரு கிளாஸ் எஸ் சேர்ந்த ஹீரோ, இவர் போட்டு அவனை அடிச்சு நொறுக்கவும் அப்போ அவனுக்குள்ள ஒரு மார்பிள் பால் மாதிரி இருக்குது, அதை உடச்சி விட்டா அவன் காலி ஆயிட்டான். ஆஹா, இதுதான் டெக்னிக்கா, டேய் அவனை அடிச்சு காலி பண்ணுங்க, அவனை அடிச்சு பிச்சு போட்டா அவனுக்குள்ள ஒரு பால் இருக்கும், அதை உடச்சி விட்டீங்கன்னா அவன் காலி ஆயிடுவான். இந்த டெக்னிக்கை மற்றவங்களுக்கும் சொல்றான். இப்போ நம்மளால உள்ள எந்த வழியில போறதுன்னே தெரியாம சுத்திட்டு இருக்காரா. அப்போ உள்ள அந்த ஆக்டோபஸ் இவன் எப்படியாச்சும் வெளியே அனுப்பணுமே, எல்லாத்தையும் சமாளிக்கிறானேன்னு நினைக்கும் போது அப்போ சைத்தாமாவே ஏங்க நான் வழி தெரியாம மாட்டிக்கிட்டேங்க, ப்ளீஸ்ங்க கரெக்டான வழி சொன்னீங்கன்னா நான் வெளியே போயிடுவேங்க. ஓ அதுதானா, வழி தெரியாம தான் சுத்திட்டு இருக்கிறியா, எப்பா ரைட் சைடு போப்பா ஸ்ட்ரைட்டா வெளியே போயிடலான்னு சொல்லவும் அப்போ லெஃப்ட் சைடில் தான் உங்க பாஸ் இருக்கானா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து இந்த பாஸையே பார்த்துட்டாரு. அங்க வெளியே இந்த மான்ஸ்டரோட கதை முடிய போகுதுன்னு தெரிஞ்சதுனால உள்ள இருந்த மற்ற ஜந்துக்கள்லாம் இப்போ மிகப்பெரிய புல்லட் அட்டாக்கை பிளான் பண்றாங்க. அதுக்குள்ள டொர்னாடோ என்ட்ரி ஆகி அவளுக்கு தான் சைக்கிக் பவர் இருக்குல்ல, மொத்தமா எல்லா புல்லட்டையும் ரிவர்ஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ்ஷிப்பையே வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ சைத்தாமா மெயின் வில்லனை கண்டுபிடிச்சிட்டான். நான் தான்டா இந்த ஸ்பேஸ்ஷிப்போடைய தலைவன் போரோஸ், இந்த மொத்த யூனிவர்ஸ்க்கே தலைவன்டா நான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கதையை சொல்றான். அதாவது நான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆளு, எனக்கு இக்குவலான ஆப்போனன்ட் யாருமே இல்லை, அதனால பல பிளானட்ஸ்ல யாராச்சும் இருப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் இந்த பிளானட்ல ஏகப்பட்ட ஹீரோஸ் இருக்காங்க, உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லவும் கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் டிராவல் பண்ணி இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சு வந்திருக்கேன்டா, இங்க சண்டை போட்டு உங்க கதையை முடிக்க வந்திருக்கேன்டான்னா தம்பி உன் போதைக்கெல்லாம் மற்ற பிளானட் ஊர்க ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி. இப்போ இந்த இன்னொரு மான்ஸ்டர் கூட இவங்க எல்லாம் கிளாஸ் எஸ் சேர்ந்தவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கி அதோட பாலை கண்டுபிடிச்சு நொறுக்கி விட்டாங்க. இப்போ உள்ள மிகப்பெரிய ஃபைட் நடக்குது, போரோஸ் வெர்சஸ் சைத்தாமா அடிச்சுக்கிட்டு மாள்றாங்க. இங்க போரோஸ் ஒரே அடியில சைத்தாமாவும் நிலாவுக்கே அனுப்பி படுக்க போட்டாரு. அங்கேருந்து நம்மளால ஜம்ப் பண்ணி வந்து இது நல்லா இருக்கு, நிலாவுக்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி பூமிக்கு வந்திருக்கிறேன் பாருன்னு அவர் சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்மளால தான் சைத்தாமாவுக்கு இருக்கிற பவர்னு ஒரே பஞ்சு விட்டா காலி ஆயிடுவான்ல, அப்படி போரோஸை ஒரே பஞ்சு விட்டா அவன் டோட்டலா பிச்சு போயிட்டான். அவன் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் திரும்பி ரீஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்குது. அதை வச்சு அவனுடைய மொத்த பவரையும் இறக்கி, தம்பி என்னுடைய மொத்த பவர் இறக்கணும்னா உன்னுடைய எலும்பு கூட அப்படியே மொத்தமா பஸ்பம் ஆகிடும்டா, இப்போ என் மொத்த பவரையும் காட்டட்டான்னு அவனு ஈக்குவலா சண்டை போடுறான். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு பார்த்துட்டு இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, இப்போ சீரியஸ் பஞ்ச் என்னுடைய வெயிட்டான பஞ்சை இறக்குறேன்டான்னு சொல்லி சீரியஸ் பஞ்சை வச்சு ஒரே ஒரு பஞ்சை விட்டா இந்த போரோஸின் நிலாவில் அவனை மொத்தமாக அடக்கம் பண்ணிட்டாரு. அவன் கடைசி சாகிற டைமில் டேய் நீ இந்த சண்டை நல்லா இருந்துச்சா, நான் டஃப் கொடுத்தனா, ஆமாம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் சண்டை போட்டேன்னு அவரும் ஆறுதலுக்கு சொன்னால் நீ சீரியஸாகவே சண்டை போடடா, கேஷுவலாக தான் சண்டை போட்டுருக்குற, அதுக்கே எனக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பா நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளை பார்த்துட்டேன்டா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோட அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. இப்போ எல்லா சண்டையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அமை மாஸ்க் அதான் கிளாஸ் ஏ வச்சிருந்தவன் அவன் வந்து என்னப்பா சண்டைலாம் போட்டிங்களா, டேய் நீ என்னடா இப்போ வந்துருக்கிறேன்னா ஏன் பேருக்கு நான் கணக்கு காமிச்சிக்கிறேன்னு சொல்லி அங்கே சில புள்ள பூச்சிங்க அது பாட்டுன்னு ஓரமாக கடந்தது, அதை போட்டு தள்ளி நானும் இந்த சண்டையில் பங்கேற்றுக்கிட்டேன்ற மாதிரி அவன் கணக்கு காமிச்சிட்டான். இப்படியாக சீசன் 1ல கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ அசோசியேஷனில் சேர்ந்து இப்போ பெரிய பிரச்சனை இவர் கொஞ்சம் சமாளிச்சிருக்காரு. அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்னங்கிறத சீசன் 2ல பார்ப்போம். இது வரைக்கும் சீசன் 1ல நடந்தது. ஸோ இப்போ சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஹீரோஸ்லாம் மக்கள் கிட்ட எவ்வளோ ஃபேமஸ் ஆகிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு ஃபேன்ஸுங்கிறது உருவாகுது. இதில் கிளாஸ் எஸ் சேர்ந்து கிங்குங்கிறவனுக்கு செம்ம ஃபேன் பேஸு, அவனுடைய பொம்மையெல்லாம் வச்சு அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவரை ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதை பார்த்து நம்ம சைத்தாமாவுக்கு ஓ இவன் அவ்வளோ பெரிய ஆளா, இவ்வளோ ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. இப்போ அந்த ஏரியாவில் டங் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு புது மான்ஸ்டர் உள்ள வந்து ஏய் உங்களால் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன்ற மாதிரி அட்டகாசம் பண்ணுது. அங்கே திருதிப்புனு கிங்கு உள்ள என்ற ஆனதும் அவர் ருக்குலியே பார்த்து எல்லாரும் அலறி போகிறாங்க. மான்ஸ்டரும் ஆஹா இவன் பெரிய ஆள் தான் போலையே அப்படிங்கிற மாதிரி, அதுவும் சார் நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அது அலற ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி இருந்த மக்களும் கிங்கு வந்துட்டாருப்பா, அவர் முன்னாடி யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுப்பாங்கிற மாதிரி அவங்களாம் கரகோஷங்களை எழுப்ப கிங்கு என்ன லெவல் மாசுங்கிறத இதில் காட்டுவாங்க. அவர் இந்த சண்டையே போடாமல் அதான் பார்த்ததுக்கே அவன் பயந்து ஓடிட்டானேன்ற மாதிரி இவர் வீடியோ கேம் ஆகினு அவர் பாட்டு வீட்டுக்கு போயினுக்கிறாரு. இப்போ ஜீனோஸும் பாஸ் இவன் தான் பாஸ் அந்த கிங்கு பார்த்தீங்களா இவனுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸுங்கிற மாதிரி இவனை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரோபோ என்ட்ரி ஆகி
கிங்கே உன் கூட சண்டை போட தான் நான் இருக்கிறேன், ஏன்னா நீ தான் பவர்ஃபுல்லாக ஆடாமே, நீ எவ்வளோ பவர்ங்கிறத நான் செக் பண்ணி தீரணும்ங்கிற மாதிரி சண்டை போட வந்து இறங்குது. டேய் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவனு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஊருக்குள்ளே மற்றவங்களை கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு வாடா, என் கூட சண்டை போட்டோன்னா அவ்வளோதான், உனக்கு சமாதியை ரெடி பண்ண வேண்டியதான்ற மாதிரி இவர் பில்டப்லாம் கொடுக்க அது கத்தியை காட்டி சண்டைக்கு வரியா இல்லையாங்கிற மாதிரி அது சண்டைக்கு ரெடி ஆயிடுச்சு. உன்னுடைய 100% பவரை நான் செக் பண்ணியே தீரணும்னு சொல்ல, ஐயோ 50% பவர் தான் என்னால் காட்ட முடியும், ஏன்னா எனக்கு அர்ஜென்ட்டாக வருது, நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் ஃபுல் எனர்ஜியோட உங்க கூட சண்டை போட்டான்னு சொன்னால் ஓகே 10 நிமிஷம் டைம் தரேன், சட்டு விட்டுன்னு போயிட்டு வா. ஆனால் லேட் ஆக ஆக ஒருத்தராக இங்கே போட்டு தள்ளுவேன்னு சொல்ல இவர் பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு மனுஷன் ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அசால்ட் ஆர்முக மாதிரி, ஐயோ நான் மிகப்பெரிய டான்லாம் இல்லைங்க, நான் ஒரு டம்மி பீஸுங்கிற மாதிரி உள்ளே புலம்பிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக சீசன் 1ல் நம்மளால் வந்து ஃபீல் பண்ணுவார்ல, நான் எத்தனை மாஸ்டரை காலி பண்ணியிருக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் என் பேரே கிடைக்க மாட்டேங்குன்னு சைத்தாமா ஃபீல் பண்ணுவார்ல, அத்தனை மாஸ்டர் போட்டு தள்ளின இடத்துல இவர் தான் இருந்திருப்பார். அதனால் கிளைமேக்ஸில் இவர் தான் காலி பண்ணாருங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி இவரை கிளாஸ் எஸ் ரேங்கில் சேர்த்துட்டாங்க. ஸோ சைத்தாமா சண்டை போட்டு முடிச்ச ஏரியாவில் இவர் இருந்ததுனால இவர் தான் அந்த மான்ஸ்டரை காலி பண்ணாருங்கிற மாதிரி பேர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ உண்மையான மான்ஸ்டர் சண்டைக்கு கூப்பிடவும் மனுஷன் வசமாக சிக்கிட்டாரு. அதுகிட்ட போனால் நம்மளை காலி பண்ணி விட்டுருன்ற மாதிரி இவர் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காகவே அங்கேருந்து எகிரி குச்சி அவர் வீட்டுக்கு ஓடிவிட்டாரு. இங்கே வீட்டுக்கு வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருந்தா பின்னாடியே சைத்தாமா, ஏன்டா அங்கே அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் கூட சண்டைக்கு கூப்பிட்டுருக்குது, நீ என்ன ஜாலியாக கேம் விளையாடிட்டு இருக்கிறனா, இவரால் இதுவும் ஒன்றும் சொல்ல முடியல, அங்கே ஜீனோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காண்டா, நீ போய் சண்டை போட போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சைத்தாமா கேட்க இவர் அமைதியாக இருக்கிறாரு. புரிஞ்சிருச்சு, என்ன மாதிரி தான் உனக்கும் போல ஓவர் பவர்டாக இருக்கிறதுனால சண்டை போட்டு போர் அடிக்குது, இவங்களே தினம் தினம் சண்டை போட்டு டயர்டாயிடுச்சு, அதே தானப்பா உனக்கும் ஃபீலிங்னா இவர் பதில் சொல்லாமலே இருக்க, அப்பாடா அவனே ஒன்று புரிஞ்சுக்கிறாங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அப்போ இவங்க இருக்கிற ஏரியாவுக்கே அந்த மான்ஸ்டர் ஒன்று வரவும், உன் ஜாதகத்தில் மான்ஸ்டர் ஒன்று தேடி வந்து சாவணும்னு இருக்கு போல இருக்குன்ற மாதிரி வந்து சேரவும், இப்போ சைத்தாமாக்கி இவனை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு, ஆஹா பதறான், இப்போ ஒரிஜினல் ஹீரோ இவன் கிடையாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு, வேற வழி இல்லாமல் இந்த கிங்குங்கிறவன் ஹீரோவே இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ தான் கிங்குக்கே இந்த சைத்தாமா யாருங்கிறது தெரியுது. அதாவது ஃபஸ்ட்டு அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் முடியலாம் வச்சுருக்கும் போது ஒரு இந்த பர்மனெண்ட் மார்க்கர் அந்த சண்டையில் நண்டை காலி பண்ணார் தெரியுமா, அப்போவே கிங்கை பார்த்துருப்பான். ஏய் அவனா நீங்கிற மாதிரி இப்போ எல்லாமே தெரிஞ்சு அப்போலேருந்தே நான் சண்டை போட்ட விஷயத்தை நீ தாண்டா பேர் எடுத்துக்கிறியாங்கிற விஷயம் சைத்தாமாக்கும் புரிஞ்சிருச்சு. பட் சைத்தாமா என்ன சொல்லுவார்னா, இந்த பாரு உன் பேரை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒத்துக்க போறியா, நான் ஹீரோ இல்லைங்கிறத சொல்ல போறேன்னா இல்லைங்க அதை சொல்கிறதுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அவங்க நம்பிக்கையை காப்பாற்ற ட்ரை பண்ணுப்பா, உன்னை ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க, அட்லீஸ்ட் அந்த ரூட்டில் போ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸை கொடுத்துட்டு இவர் போயிட்டார். இப்போ ஹீரோ அசோசியேஷனோடைய ஹெட்டான ஸ்டிட்ச் வந்து கிரிமினல்ஸ் இருக்கிற இடத்துக்கே வந்து அவங்க கூட ஒரு மீட்டிங்கை போடுறாரு. ஏன்னா அடுத்த 6 மாதத்தில் மிகப்பெரிய அட்டாக்ஸ்லாம் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்மகிட்ட இருக்கிற ஹீரோஸ்லாம் ரொம்ப கம்மி. அதனால் கிரிமினல்ஸ் கிட்டையும் எப்போ அவங்ககிட்டையும் பவர் இருக்குது, நீங்களும் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணால் உங்களை சேவையாக செய்ய சொல்லலை, நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க போகிறான், அதனால் மான்ஸ்டர் கூட சண்டை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கிரிமினல்ஸ் கூட இந்த ஒரு மீட்டிங்காக வந்திருக்கிறாரு. ஸோ இவர் ஹீரோஸோட லிஸ்ட் எல்லாத்தையும் சொல்கிறாரு. கிளாஸ் சியை சேர்ந்தவங்க 390 பேர் இருக்காங்க, கிளாஸ் பியை சேர்ந்தவங்க 101 பேர், கிளாஸ் ஏவை சேர்ந்தவங்க 38 பேர், கிளாஸ் எஸ் சேர்ந்தவங்க மொத்தமாக 17 பேர். இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு மொத்த மான்ஸ்டரிங் சமாளிக்க முடியாது, அடுத்தடுத்து பிரச்சனைக்கு பெருசாக வரப்போகுது, அதனால் உங்களுடைய ஹெல்ப்பும் தேவைங்கிற மாதிரி கிரிமினல்ஸ் கூட இந்த ஒரு மீட்டிங்கில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ தான் இந்த சீசனுடைய மெயின் பிரச்சனையான காரோ அவனும் என்ட்ரி ஆகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் மான்ஸ்டர் பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவேன், மான்ஸ்டர் ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுவேன்னு சொல்லிடு, என்னடா நீ ஏன்டா இப்படி வினோதமாக பேசியிருக்க, அப்படி எனக்கு தேவையே இல்லை, நான் ஆல்ரெடி கிரிமினல்ஸ் கூட பேசி ஹீரோ கூட அவங்களை சேர்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மான்ஸ்டர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறான்னு அவனை காலி பண்ணுங்கடான்னு சொன்னான். யார் போனால் நம்மளை சமாளிக்கவே முடியல, அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கான். இந்த பாரு நான் மான்ஸ்டர்ஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் ஆசைப்படுவேன், நானே ஒரு மான்ஸ்டரா, மனுஷ ரூபத்தில் இருக்கிற மான்ஸ்டர், முடிஞ்சால் என் கூட சண்டை போட்டு நீங்கள் ஸ்ட்ராங்கானவங்கன்னு காட்டுங்கடான்னு சொல்லி எல்லா ஹீரோஸையும் புரட்டி எடுத்து அங்கே இருக்கிற மொத்த பேரையும் காலி பண்ணுறான். மான்ஸ்டர்ஸ் தாண்டா பெருசு, ஹீரோஸ்லாம் வெட்டுங்கிறத நான் புரிய வச்சே தீர்வேங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ ஸ்பீடோ சோனிக் மறுபடியும் நான் புது வித்தியை கற்றுக்கிட்டேன், சைத்தாமா கூட சண்டை போட்டு தீர்வேங்கிற மாதிரி சைத்தாமா வீட்டுக்கே வரவும், அதுக்குள்ளே ஜீனோஸ் வந்து டேய் முதல்ல என் கூட சண்டை போடு, அப்புறம் என் பாஸ் கூட சண்டை போடுங்கிற மாதிரி இவங்க சண்டை போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் சைத்தாமாவை பார்க்க கிளாஸ் பியை சேர்ந்த ஒருத்தையும் வந்துருக்கிறா. அவள் அடியாளங்களாம் கூப்பிட்டு வந்து, தம்பி என்ன நீ கிளாஸ் பியில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துருவ போல இருக்குதே, நான் தான் கிளாஸ் பியில் ஃபஸ்ட் ரேங்க், அதனால் என் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படாதாங்கிற மாதிரி லைட்டாக மிரட்டிட்டு போக வந்திருப்பா. ஓ இப்படிலாம் கட்ட பஞ்சாயத்து வர பண்ணுறீங்களா இந்த ஹீரோ அசோசியேஷன்ன்ற மாதிரி. இப்போ அந்த லேடிக்கும் சைத்தாமாக்கும் சண்டை நடக்குது. ஆக்சுவலாக இவ யாருன்னா இந்த டொர்னாடோடைய சிஸ்டர், இவளுக்கும் அந்த சைக்கிக் பவர் இருக்குது, அதை வச்சு சண்டை போடலான்னு பார்த்தா சைத்தாமா அசால்ட்டாக இவனை சமாளிச்சிட்டான். அடுத்து இந்த ஸ்பீடோ சோனிக்கு சைத்தாமா கூடவே சண்டை போட வந்தா, புது வித்தையை கற்றுக்கிட்டேன் வரியான்ற மாதிரி சண்டை போட்டா, நானும் புது வித்தையை டெவலப் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரியே சைத்தாமா அசால்ட்டாக ஸ்பீடோ சோனிக்கை சமாளிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த லேடிக்கு, ஏய் ஜீனோஸ் நீ கிளாஸ் எஸ் சேர்ந்தவன், நீ உன்னுடைய மாஸ்டராக சைத்தாமாவை சொல்கிற, இந்த
இந்த சோனிக்கு இவனும் சண்டை வெயிட்டாக போடுறான், எஸ் ரேங்க் கூட சண்டை போடுறான், இவனும் சைத்தாமா கூட டஃப் கொடுக்க முடியல. அப்போ யாரா இந்த சைத்தாமாங்கிற மாதிரி அந்த லேடிக்கு ஒன்றுமே புரியல. அதனால் அவள் சரண்டர் ஆகிட்டு அவளை பற்றின ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். இது பாருப்பா, அந்த டொர்னாடோ அவள் தான் என்னுடைய சிஸ்டர், அவள் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கா, அதனால் அவள் இருக்கிறதுக்கு என்னால் ஃபஸ்ட்டு வரவே முடியல. நான் கிளாஸ் பியில் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ போகிற போக்க பார்த்தா நீ கிளாஸ் பியில் ஃபஸ்ட்டு வந்துருவ போல, அதனால் வந்துடாத, என் இடத்துக்கு ஆசைப்படாத, என்னை விட்டுருப்பா அப்படின்னு கேட்க தான் வந்தேங்கிறத இவளும் ஒத்துக்கிட்டா. அதுக்குள்ளே இந்த கிங்கு அதான் இப்போ ஹீரோவாக ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிட்டான்ல, அவன் இந்தப்பா வீடியோ கேம் விளையாட வரியா அப்படிங்கிற மாதிரி வீடியோ கேம் கொடுக்க வரான். ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏய் என்னங்கடா எல்லா கிளாஸ் எஸ் சேர்ந்தவங்களும் இவன் கூடவே என்னடா சகவாசம் வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அவளுக்கு இவங்களை பார்க்கும்போதே ஷாக் ஆகுது. இப்போ புது பிரச்சனையான காரோ எல்லா ஹீரோஸையும் அழிக்க போகிறாங்கிற மாதிரி கிளம்பின விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. அந்த காரோவுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் தான் சில்வர் ஃபேங். அதான் சீசன் 1லேயே சொல்லியிருப்பாங்களே, நான் சில பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தேன், ஒருத்தன் விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி, அந்த ஆள் தான் காரோ. ஸோ இப்போ சில்வர் ஃபாங்கும் அவருடைய பிரதர் 2 பேரும் சேர்ந்து நாம தான் இந்த மான்ஸ்டரை உருவாக்கியிருக்கோம், அதை நாம தான் தடுத்து நிறுத்தணும், காரோவை சமாளிச்சே ஆகணுங்கிற மாதிரி அவங்க ரெடி ஆகுறாங்க. இப்போ அவன் ஹீரோஸையாக தேடி தேடி பொழந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி மொத்த ஹீரோஸ் கேங்க வரவும் இந்த காரோ சும்மா இருப்பானா, போட்டு எல்லாரையும் புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம இந்த சைக்கிள் தம்பி அவர் பறந்து வந்து சண்டை போட வந்தா, டேய் உன் பவருக்கெல்லாம் அவன் கூட சண்டை போடலாமாங்கிற மாதிரி சைக்கிள் ஹீரோவை போட்டு டங்கு 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 டங்குன்னு அவனை அடித்து காலி பண்ணி இனிமேல் எவனும் கிட்ட நெருங்கக்கூடாதுங்கிற மாதிரி காரோ எந்த ஹீரோஸும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய நோக்கம். ஆனால் அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை கேட்டிங்கன்னா இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கிற காரணமும் புரியும். எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் மாவு கட்டு போட்டு கிடக்க நம்ம சைத்தாமா எல்லாருக்கும் நல்லா விசாரிக்க போனால் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்று வச்சிருக்கிறான், அதனால தான் அவனை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது, நீயும் கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்கிற மாதிரி சைத்தாமாவை ஏற்றி விடவும், ஓ மார்ஷியல் ஆர்ட்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இவனுக்கு தான் ஹீரோவாக இருக்கிறதே போர் அடிக்குதுல்ல, ஒருவேளை இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டா அதில் சண்டை போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலங்கன்னு இவன் நினச்சிக்கிறான். அப்போ தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் நடக்குது, அங்கே காசும் கொடுப்பாங்க, போய் வேணால் கலந்துக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நமக்கு போர் அடிக்குதே போய் கலந்து போங்கிற மாதிரி இவன் அதில் கலந்து ஆசைப்பட்றான். அது இல்லாமல் ஜெயிச்சா காசு வேறு கொடுக்குறாங்கிறதுனால அங்கே போகிறான். இப்போ இங்கே ஒரு குட்டி பையன் வந்து அவன் எல்லா ஹீரோஸை பற்றி ஆர்வமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே காரோவுக்கு, ஓ இந்த புக்கில் எல்லா ஹீரோஸை பற்றி இருக்காப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறப்பாங்கிற மாதிரி அவனும் சொல்ல, மான்ஸ்டர்ஸ்லாம் படிப்பியான்னா, மான்ஸ்டர்ஸ்லாம் ஐயோ அவங்க பக்கமே போகிறது இல்லைங்க, ஹீரோஸ் தான் நம்ம ஃபேவரட்டுங்கிற மாதிரி சின்ன பையன் ஆசையாக இந்த ஹீரோஸை பற்றி படிக்க இவனும் கூட சேர்ந்து அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ காரோ அந்த புக்கில் இருக்கிற ஹீரோஸ் பேர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தேடி தேடி ஒரு ஹீரோஸே காலி பண்ணுறான். அடுத்து இந்த கோல்டன் பாலு மீசக்காரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து காரோ புரட்டி எடுக்கிறான். இனி ஒரு ஹீரோஸையும் விட்டு வைக்க மாட்டேன்டி, எல்லா ஹீரோஸையும் தேடி தேடி போய் காலி பண்ணுவேன், ஹீரோஸ்லாம் வெட்டுங்க, மான்ஸ்டர் தான் கெத்துங்கிறத ப்ரூவ் பண்ணியே தீர்வுங்கிறது தான் இவனுடைய ஒரே நோக்கம். இப்போ அடுத்து சைத்தாமாவே இந்த காரோ பார்த்துட்டான், சண்டைக்கு போவான்னு பார்த்தா சைத்தாமா தம்பி என்ன நீ இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க உரம்போ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தட்ட மயக்கம் போட்டே வந்துட்டான். இப்போ இவனுடைய அந்த பேக் ஸ்டோரிங்கிறது லைட்டாக நமக்கு காட்டுறாங்க. இவன் சின்ன வயசில் அதாவது ஒரு ஷோ பார்க்கும்போது அதில் எப்பவுமே இந்த மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுவாங்க, ஹீரோஸ் தான் ஜெயிப்பான், அது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மான்ஸ்டர் ஒழுங்காக தானே சண்டை போடுது, ஏன் ஒரு தடவை தோத்துக்கிட்டே இருக்குது, அது எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் ஏன் அதை காலி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை மான்ஸ்டர் மேலே எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த ஹீரோ அசோசியேஷனை சேர்ந்த ஒருத்தருடைய பையனை கடத்துறதுக்காக மான்ஸ்டர் ஒன்று வரும். இப்போ அந்த பையனுக்கு பாதுகாப்பாக கூட அந்த மெட்டல் பேட் அவரும் சூப்பர் ஹீரோ இருப்பார், அந்த மான்ஸ்டரை சமாளிப்பார். ஆனால் அந்த பையனை ஒரு வழியாக கடத்தி கொண்டு போயிடுவாங்க. இப்போ அடுத்தடுத்து பிரச்சனைங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. எல்லா சிட்டிஸ்லேயும் மான்ஸ்டர்ங்கிறது வருது. ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ அசோசியேஷனை சேர்ந்த அந்த பையனை கடத்திட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்து எல்லா பக்கமும் மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லா ஹீரோஸும் வெறி கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படா இது நடக்குது, என்னடா ஒரு மான்ஸ்டர் வரும் இல்லை 2 மான்ஸ்டர் வரும், என்னடா எல்லா இடத்துலையும் எப்படா மான்ஸ்டர் ஒரே நேரத்தில் வருங்கிறது ஒன்றுமே புரியல யாருக்கும். அப்போ இந்த மெட்டல் பேட்டு இந்த மான்ஸ்டரை சமாளித்து முடிக்க அதுக்குள்ளே காரோ வந்து, ஓஹோ நீயும் பவர்ஃபுல்லான வாடா சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி சண்டை போடவும், அதுக்குள்ளே மெட்டல் பேட்டுடைய தங்கச்சி வந்து சண்டை போடுறதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணவும், காரோ வந்து அவ்வளோ கெட்டவங்களாம் கிடையாது, அவனுக்கு இந்த ஹீரோஸ் இருக்கக்கூடாது, மான்ஸ்டர் ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான். அதனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை கையை வைக்கிறது, இந்த வழக்கமான வில்லன் வேலையை பார்க்கறதுலாம் கிடையாது. அவன் தங்கச்சி வந்ததுனால சண்டையை நிறுத்திக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலான்ற மாதிரி அவனும் கிளம்பி போயிட்டான். இப்போ தான் இந்த மான்ஸ்டர்ஸுடைய மோட்டிவை நின்றதை காட்டுவாங்க. இந்த சீசனில் காரோ மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து மான்ஸ்டர் செல்ஸ் எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் கொடுக்கும். அதாவது ஹீரோஸாக இருக்கவங்களுக்கு நீ ஹீரோவாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிற, இந்த மான்ஸ்டர் செல்லை சாப்பிட்டனா நீ மான்ஸ்டராக மாறிடுவோம், இன்னும் உனக்கு பவர் கிடச்சிரும், அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி இப்போ எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி மான்ஸ்டர்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்மளால் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறாரு. சைத்தாமா வந்து சைத்தாமாவே போனால் உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு மாறு விஷயத்தில் உள்ள போறாரு. அவன் எல்லாரையும் அசால்ட்டா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாராச்சும் ஒருத்தவங்க பவர்ஃபுல்லான அட்டாக் கொண்டு வந்தா ஒரு அடியில் அவங்களை காலி பண்றான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க, எங்க எல்லா சிட்டிஸ்லையும் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, இந்த பேசாம ஓட்டி நிறுத்தலாமா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, இங்கே தான் அத்தனை பேர் சண்டை போடுறவங்க இருக்காங்களே, மான்ஸ்டர்ஸ் இங்கே வந்தா கூட அவங்க சமாளிக்கிறதுக்கு அத்தனை ஹீரோஸ் இருக்கிறாங்க, கவலையே படத்தாவல இந்த போட்டி கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி இந்த இடத்துல போட்டிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்களே, அதுல ஒரு லவ் மான்ஸ்டர், அது என்னன்னா எல்லாரையுமே அதோட அடிமையாக மாற்றி
மாற்றி அதுக்காக சண்டை போட வைக்கும். ஸோ எல்லாருமே கண்ட்ரோல் எடுத்துக்கிறதா இந்த லவ் மான்ஸ்டர். இப்போ அது அந்த கிளாஸ் பியில் ரேங்க் 1ல் இருக்கிறாளே அந்த லேடி கூட சண்டை போட அதோடைய சிஸ்டரான டொர்னாடோவை என்ட்ரி ஆகி ஏய் என் சிஸ்டர் மேலே கையை வைக்க வருவியாங்கிற மாதிரி அது மொத்த பேரையும் அட்டாக் பண்ணி காலி பண்ணி இங்கே வேற நான் இல்லாமல் எங்கேயும் போகிறவளை வச்சுக்காதங்கிற மாதிரி அது இந்த சண்டையை தீர்த்து முடிச்சிருச்சு. இப்போ தான் இந்த பிளானுக்கெல்லாம் காரணமானவன் யார், ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிறத காட்டுறாங்க. மான்ஸ்டர் கிங்கான உரோச்சி அதை காட்டுறாங்க. இப்போ இவன் தான் எல்லா இடத்துலையும் இந்த மான்ஸ்டர் நடத்த பிளான் போட்டுருக்கிறது. இங்கே நம்ம சைத்தாமா ஃபைட் போட வந்தா தம்பி என்னை வந்து பவர்ஃபுல்லான ஜீனை வச்சு உருவாக்கியிருக்காங்க, இங்கே பெஸ்ட்டான ஜீன் தான் என் உடம்புல இருக்கிறது, அதனால் என் கூட சண்டை போடுறது வேஸ்ட்டா அப்படின்னு சொன்னால் ஒரே பஞ்சில் அவன் கதையவே முடிச்சிட்டார் நம்ம சைத்தாமா. ஹீரோ அசோசியேஷன் மாதிரி மான்ஸ்டர் அசோசியேஷன் உருவாக்கியிருக்காங்க. அதுலேருந்து இந்த மான்ஸ்டர் செல்ஸை கொடுத்து எல்லாருமே மான்ஸ்டர்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைத்தாமா ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்துட்டாரு. ஸோ ஃபைனல் ஆப்போனண்ட் யாருன்னா இந்த சுரியு, அவனும் பவர்ஃபுல்லானால தான் சைத்தாமாவுக்கு டஃப் கொடுக்குற ஆள் தான். ஸோ இப்போ இந்த ஃபைட்டப்போ நம்ம சைத்தாமாவுடைய அந்த விக்குங்கிறது பறந்து போக ஏய் அப்போ சீட்டிங் பண்ணியிருக்கான், போன வாட்டி இந்த மாதிரி சீட்டிங் பண்ணவும் வந்தான், அதனால தான் அந்த மேட்சே தப்பாக போச்சு, இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறது தப்பு, அப்படி சீட்டிங் யாராச்சும் பண்ணாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோங்கிறது முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதனாலயே சைத்தாமா இதுக்கு மேலே சண்டை போட முடியாதுன்னு சொல்லி அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணவும் சூரியோவை வின்னராக அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஃபைட்டு வேணும்னு அடம் பிடிச்சி சூரியோ அவன் கூட சண்டை போடுறான். ஏழை சண்டைக்கு வாடாடுற மாதிரி நம்மளால் தான் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாருன்னு அவர் டிக்கி வச்ச ஒரு அடி அடிக்க அதிலே எகிரி போய் ஊந்துடுறான். இப்போ இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் நடந்துச்சுல அந்த இடத்துலையே மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஹீரோஸுக்கு இந்த பாரு ஆஃபர் கொடுக்குது. இந்த பாரு நீங்கள் ஒரு நேரம் சண்டை போட்டு என்னத்த பிரயோஜனம் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து எங்கிட்ட செத்து போயிடுவீங்க, அதுக்கு இந்த மான்ஸ்டர் செல்லை சாப்பிடுங்க, நீங்கள் மான்ஸ்டராக மாறுங்கன்னு சொல்ல இந்த பவர்ஃபுல்லான ஜீனில் உருவாகணும்னு சொல்லி சைத்தமா கிட்ட அடி வாங்கினானே அவனுமே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட ஒரே அடியில் காலி ஆகிட்டேன், அதனால் எனக்கு இந்த செல்லை கொடு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு அவனும் மான்ஸ்டராக மாறிடுறான். மற்ற எல்லாருமே மான்ஸ்டர்ஸாக மாறுறாங்க. ஆனால் இந்த சூரியோ வந்து நான் ஹீரோவாக தான் இருப்பேன்னு சொல்லி இவங்க கூட டஃப் கொடுத்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். ஆனால் அவனால் ஒன்றும் சமாளிக்கவே முடியல, போட்டு புரட்டி எடுத்து இந்த சூரியோ நான் கடைசி வரைக்கும் மான்ஸ்டராக மாற மாட்டேன், ஹீரோவாக தான் இருப்பேன்னு சொல்லி இந்த சூரியோ நான் சண்டை போட்டே திரும்ப நான் மான்ஸ்டராக ஆக மாட்டேங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இங்கே இந்த காரோவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து கிளாஸ் எஸ்எஸ் சேர்ந்தவங்க நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறத அவனோட ஆசை இல்லை. அந்த மாதிரி வாட்ச் டாக் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்குட்டி மாதிரியே ஒருத்தன் இருப்பான், அவன் கூட சண்டைக்கு போகலாம், அவன் பவர்ஃபுல்லான ஆளுங்கிற மாதிரி அடுத்து அவன் கூட சண்டைக்கு போக பிளான் போடுறான். இப்போ இந்த மான்ஸ்டர் டீமுடைய பிளான் என்ன அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அந்த அசோசியேஷனை சேர்ந்த ஒருத்தனை நம்ம கடத்திட்டு வரணும், ரெண்டாவது எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் அட்டாக்கை நடத்தணும், மூணாவது எல்லாருக்கும் நம்ம இந்த மான்ஸ்டர் செல்லை கொடுத்து மான்ஸ்டர்ஸாக மாற்றணும். இப்படி இந்த ஹீரோ அசோசியேஷனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி நம்ம தான் பெரிய ஆளுங்களாக ஆக்கணுங்கிறது தான் இவங்களுடைய பிளான். ஓஹோ ஹீரோஸ் மொத்த பேரையும் அடிச்சு காலி பண்ணிட்டீங்களா, அதுலேயும் இந்த சூரியோ பயல நீங்கள் மான்ஸ்டராக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் வரேன்டான்னு சொல்லி ஒரு அடியில் இந்த மான்ஸ்டர் கதையவே முடிச்சு போடுறான். இப்போ இந்த சூரியோ வந்து நானும் உன்ன மாதிரி பவர்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னா, டேய் நானே ஹீரோவாகும் போது உன்னால் ஹீரோவாக முடியாதா, நீ ஹீரோ ஆயிட்டடா, அதனால் இன்னும் நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருறா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ பவர்ஃபுல்லான ஹீரோவாக மாறி விடான்ற மாதிரி நம்மளாம் ஆறுதல் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலாக கிங்கு கிட்ட ஷேர் பண்ணிக்கிற அந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைத்தாமா சொல்லுவார், நான் ஓவர் பவர்டாக இருக்கிறதுனாலேயே எல்லாமே ஒரு மாதிரி போர் அடிக்குதுடா, நான் சண்டை போட்டாலும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ இந்த கிங்கு சொல்லுவான், நீ ஏன்டா ஒரு மாதிரி நான் எண்டை ரீச் பண்ணிட்டேன், நான் கிளைமேக்ஸுக்கு வந்துட்டேன்ற மாதிரி எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னமோ இந்த ஓவர் பவர்டு ஆனதுனாலேயே எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் வாழ்க்கையவே மொத்தமாக அனுபவிச்சு முடிச்சிட்டேன்ற மாதிரி ஏன் ஃபீல் பண்ணுற, இன்னும் இந்த ஜேர்னியில் ஏகப்பட்டது இருக்குது, நீ அந்த ஜேர்னியில் இருக்க, அதாவது இன்னும் உன்னுடைய பவர் என்னங்கிறது உன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் என்னங்கிறது உனக்கே தெரியாது, எனக்கு இதுவே போகிறோம், இதுவே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறத முதல்ல மாற்றிக்கிட்டு நீ இன்னும் என்னெல்லாம் உன்னுடைய பொட்டன்ஷியலை தெரிஞ்சிக்கலாங்கிற அந்த ரூட்டில் போனோன்னா உனக்கும் இன்னும் ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி அவனை மோட்டிவேட் பண்ணுறா. அப்படி இப்போ இந்த காரோ அங்கே வாட்ச் டாக் மேன் கிட்ட அடி வாங்கி முடிச்சுட்டு பேஷண்ட்டாக வந்திருக்கிற டைமில் இந்த கிங்கையும் பார்த்துட்டு உன் கூட நான் சண்டைக்கு வந்தே தீர்வுண்டான்னு ஓங்கி வரவோம் நம்ம சைத்தாமா ஒரே அடி எகிரி போய் ஊந்துடுறாரு. இதில் இந்த ஸ்பீடோ சோனிக் கிட்ட அவங்ககிட்டயும் இந்த மான்ஸ்டர் செல்லை கொடுத்து மான்ஸ்டராக மாறிடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா இவன் வந்து நான் இவ்வளோ நாள் அவங்க கூட சைத்தாமா கூட சண்டை போட்டு பார்த்தேன், ஆனால் அவனால் ஜெயிக்க முடியல, பேசாமல் நான் மான்ஸ்டர் செல்லை சாப்பிட்லான்னு நான் கூட மான்ஸ்டராக மாற்றுவாங்கன்னு நினச்சேன். அவன் வந்து அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்காதுன்னு அவன் சமைச்சு என்னமோ பிரியாணி பண்ணி சாப்பிட்ற மாதிரி அதை சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடுவான். அவனுக்கு வயிறு கலக்கி விட்டுருமே தவிர அவன் மான்ஸ்டராக மாறி இருக்க மாட்டான். இப்போ ஹீரோ அசோசியேஷன்லேயே ஒருத்தனை கண்ட்ரோலுக்கு எடுத்து இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் சேர்ந்தவங்க இவங்க கூட பேச வருவாங்க. இதை பாருங்கள், நாங்கள் ஏகப்பட்ட பேரை மான்ஸ்டர்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய நோக்கம் இந்த உலகத்தில் மான்ஸ்டரும் இருக்கணும் ஹீரோவும் இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். இவங்க பேச்சுவார்த்தைக்காக வரல, நம்ம கிட்ட போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அதை சமாளிக்க பார்க்கும்போது உங்கள் ஆளை ஒருத்தனை நாங்கள் கடத்தி வச்சிருக்கோம்ல 3 நாள் டைம் தரோம், அந்த 3 நாளுக்குள்ளே வந்து காப்பாற்றிக்கோங்க, இல்லைனா அவனையும் போட்டு தள்ளுருவோம், மற்ற எல்லாரையுமே போட்டு தள்ளுவோண்டான்ற மாதிரி இவங்க மிரட்டி விட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ எல்லா பக்கமும் அடிபட்டு கிடக்கிற காரோ வந்து ஒரு இடத்துல எப்பா கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலாங்கிற மாதிரி தங்கி இருக்கிறான். அந்த குட்டி பையன் ஒருத்தன் ஹீரோஸ் புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பான், காரோ வந்து பார்ப்பானே, அந்த குட்டி பசங்க கேங்கு உடைய இடம் தான் அது. ஸோ அதனால் மற்ற குட்டி பசங்களாம் டே அந்த இடத்துல யார் இருக்கான்னு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நீ அங்கே போய் என்னென்னு பார்த்துட்டு வான்ற மாதிரி
மாதிரி இந்த குட்டி பையனை போய் பார்த்துட்டு வர அனுப்புறாங்க. அங்கே காரோ தான் அடிபட்டு கிடக்குறான். நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி அந்த குட்டி பையனை பார்த்ததும் அவன் ஷாக் ஆக, இல்லை இது எங்கள் இடம், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, இந்த இடம் நாங்கள் விளையாடுற இடம், நாங்கள் விளையாடுற இடத்துல நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, இங்கேருந்து போயிடுங்கிற மாதிரி அவன் காரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த குட்டி ஹீரோஸ் கிளாஸ் ஏ கிளாஸ் பியில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் இந்த காரோ இருக்கிறத நோட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல மொத்தமாக அவனை லாக் பண்ணி கதையை முடிக்கலான்னு வெளியே ஃபுல்லாக அவனை சுற்று போட்டாங்க. இப்போ மற்ற குட்டி பசங்களாம் ஓடிட்டாங்க. இந்த குட்டி பையனை நீங்கள் உள்ளே இரு, நான் போய் சண்டை போட்டு வரேன்ற மாதிரி இவனை உள்ளே இருக்க சொல்லிட்டு இந்த காரோ வெளியே வரான். இப்போ தான் காரோடைய அந்த ஃப்ளாஷ்பேக்குங்கிறது கிளியராக சொல்கிறாங்க. அதாவது அவன் சின்ன வயசில் பார்த்ததில் இந்த ஜஸ்டிஸ் மேனுங்கிறது மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுற ஹீரோ. அவன் ஜஸ்டிஸ் மேன் எப்படி மான்ஸ்டரை பாலி பண்ணிட்டார் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு இவங்க 3 பேராக சேர்ந்து அந்த மான்ஸ்டரை பொறுத்தலாங்க. மான்ஸ்டர் ஒன்றே உங்களுக்கு ஒன்றா டஃப் கொடுத்துருக்கு, ஆனால் யாருமே மான்ஸ்டர்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களா, இவனுக்கு கவலை. இவன் கேட்கறது என்னன்னா, நீங்கள் சண்டை போடுறீங்க ஓகே, ஆனால் நியாயமாக சண்டை போடணுமா இல்லையா? 3 பேராக சேர்ந்து இந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளுறதுல என்ன லாஜிக்கு? ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு யார் திறமசாலியோ ஜெயிக்கணுங்கிறது இல்லாமல் எல்லா தடவையும் மான்ஸ்டரை தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கீங்கிறது தான் இவனுடைய கவலை. அதே மாதிரி இப்போ இவன் நிலமையும் யோசிச்சு பார்த்தா மொத்த ஹீரோஸும் சுத்து போட்டாங்க. இவன் ஒரே ஆளாக இருக்கிறான். நான் சின்ன வயசில் பார்த்தா மாதிரி தான்டா அத்தனை பேர் சேர்ந்து மான்ஸ்டரை போட்டு தள்ளுற மாதிரி இப்போ என்ன எல்லாரும் சேர்ந்து போட்டு தள்ள வரீங்க, நான் அந்த மான்ஸ்டர் மாதிரி ஆக மாட்டேன்டா, கொய்யால நான் எல்லாரையும் பொறுத்தல்லுண்டான்ற மாதிரி இவன் என்ன அட்டாக் நடந்தாலும் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டு இருக்கான். மான்ஸ்டர் பக்கம் நியாயம் கிடச்சே தீரணும்டான்ற மாதிரி இவனு வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லார கதையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டான். அப்போ அதுக்குள்ளே ஜீனோஸ் என்ட்ரி ஆகி இவனை மொத்தமாக லாக் பண்ணிடுறான். உன்னை நான் விடமாட்டேன்டான்ற மாதிரி ஜீனோஸ் அவனை மரத்தில் லாக் பண்ணேன். நான் என்னுடைய மொத்த அவதாரத்தை காட்டலேடான்ற மாதிரி மொத்தமாக அடிச்சு நொறுக்கி உன்னை சும்மா விட மாட்டேன்டான்ற மாதிரி அவன் இன்னும் காரோ வெறித்தனமான கோவத்தில் இருக்கிறான். இப்போ இந்த சில்வர் ஃபேங்கு அவனுடைய பிரதர், நாங்கள் தானடா உன்னை இவ்வளோ பெரிய மான்ஸ்டராக மாற்றி தொலைச்சோம், நாங்களே உன்னை இதை சரி கட்டுறோன்ற மாதிரி அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. மாஸ்டரும் அவருடைய பிரதரும் சேர்ந்து இந்த காரோவை புரட்டி எடுக்க இவனுக்கு அப்போ தான் முழுசாக என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. ஜஸ்ட்டு மான்ஸ்டர் தோத்துருச்சேன்னு இவன் ஃபீல் பண்ணலை. இவன் கிளாஸில் இருக்கிற பசங்கள்லாம் இவனை மான்ஸ்டர் மாதிரி பார்த்து எல்லாரும் சேர்ந்து இவனை அடிப்பாங்க. ஸோ நீ தான்டா மான்ஸ்டரு, நான் தான் இப்போ ஜஸ்டிஸ் மேனுங்கிற மாதிரி அடிப்பாங்க. அவன் என்ன கேட்பான்னா, நம்ம 2 பேர் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னுவான். இல்லை அவன் கையை பிடிச்சிக்குவாங்க, காலை பிடிச்சிக்குவாங்க, அவன் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாது, நம்ம தான்டா அவனை அட்டாக் பண்ணணும்னு. இப்போ அந்த கிளாஸில் ஃபேமஸாக இருக்கிறவன் இவனை போட்டு புள்ளி பண்ணுறத இவன் நியாயம் சொல்லுவான். நான் ஜஸ்டிஸ் மேனு, நீ மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அடித்து காலி பண்ணுவான். அந்த கோவத்தில் அந்த பசங்க மொத்த பேரையும் இவன் கோவத்தில் அடிச்சிருப்பான். அப்போ டீச்சர் இவனை பிடிச்சி உட்கார வச்சு, எதுக்கு நீ பசங்க கூட சண்டை போடும்போது இவ்வளோ கோவமாக அடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், இல்லை அவங்க நியாயமாக சண்டை போடல, மான்ஸ்டர்னு சொல்லி என்னை கட்டி போட்டுட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்கிறாங்கன்னா, இல்லை நீ கெட்டவன் நீ புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறன்ற மாதிரி இவனை மாற்றிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஃபேமஸாக இருக்கிறவன் இந்த வீக்காக இருக்கிறவனை போட்டு அடிக்கிறத அவன் ஹீரோ, இவன் மான்ஸ்டருங்கிற மாதிரி பேர் மாற்றிட்டான். இந்த ஹீரோவாக இருக்கிறவங்களாம் நல்லவங்க கிடையாது, அவங்க ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக வீக்கானவங்களே தேடி அழிச்சிக்கிட்டு இருப்பாங்கிறது தான் இந்த மான்ஸ்டர் அப்படிங்கிறத இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, நான் பவர்ஃபுல்லான மான்ஸ்டராக மாறுறேன், இந்த ஹீரோஸுங்கிற பேரில் ஏமாத்துறவங்கள நான் சும்மா விட மாட்டேங்கிறது தான் இவனுடைய ஒரே நோக்கம். ஸோ சில்வர் ஃபேங்கு அவருடைய பிரதர் 2 பேரும் சேர்ந்து போட்டு புரட்டி எடுப்பாங்க. அந்த சமயம் மான்ஸ்டர் அசோசியேஷன்லேருந்து ஒரு கழுகு வந்து நம்மளால் பிடிச்சி தூக்கின்னு போயிடும், இந்த காரோவை தூக்கின்னு போயிடும். இதுக்கு மேலே சண்டை போட முடியாது, இப்போ மெயின் பெரிய தலையை இறக்கிட்டான், அது பார்த்துக்குங்கிற மாதிரி பெரிய சென்டிபைடை இறக்கிருப்பாங்க. அது மொத்த ஊரியுமே அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அது கூட ஜீனோஸ் என்னதான் டஃப் கொடுத்தாலும், அது மொத்தமாக அது கதையவே முடித்தாலும் இந்த ஜீனோஸையும் முழுங்கிடும். அப்போவே அது மொத்தமாக வெடிக்க வச்சா கூட அது திரும்பி ரீஜென்ரேட் ஆகிடும். இந்த மாஸ்டரும் சரி இந்த பிரதரும் சரி 2 பேரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணலான்னு நினைக்கும் போது அப்போ மெயின் மூமெண்ட்டு அங்கேருந்து கிங்கு ஒரு பெரிய ஸ்பீக்கரில், சென்டிபைடு ஆல்ரெடி ஒருத்தன் புரட்டி போட்டான் ஞாபகம் இருக்கா, கிளாஸ் எஸ் ரேங்க் 1 பிளாஸ்ட்டு, அவன்கிட்ட அடி வாங்கின்னு அழுதுகிட்டே ஓடணும் ஞாபகம் இருக்கா, அவன் இங்கே தான்டா இருக்கான், முடிஞ்சால் அவன் கூட திரும்பி சண்டைக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பீக்கர் போட்டு சொல்ல, இப்போ அந்த மாஸ்டருக்கு அதை யாரோ திருப்புறாங்கடா, திருப்பி அதை கூப்பிட்றாங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்கவும், இப்போ அந்த சென்டிபைடு கரெக்டாக பிளாஸ்ட்டு நீங்கள் தான் இருக்கியாங்கிற மாதிரி இந்த பிளாஸ்ட்டை நமக்கு யாருனே காட்டலை இந்த 2 சீசன்லேயுமே. ஸோ அதை நோக்கி இந்த சென்டிபைடு வர அப்படியே கரெக்டாக கிங்கு மாசாக நின்றுக்கிட்டு இருக்க, சைதாமா அப்படின்னு கூப்பிட்டதும் இவன் இறங்கி வந்து ஒரே பஞ்சு. ஸோ வழக்கம் போல் எவ்வளோ பெரிய ராட்சச மான்ஸ்டராக இருந்தாலும் ஒரே பஞ்சு தான் உன் கதை ஓவர். இப்படியாக அடுத்தடுத்த சீசனில் இந்த காரோவும் திரும்ப வர போகிறான். அது இல்லாமல் இந்த மான்ஸ்டர் கிங் வேறு இருக்கான். இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் பல பிளான்களை போகுது. இந்த ஹீரோஸ்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்கிறத அடுத்த சீசனில் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இதான்ப்பா ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 and 2 மொத்தமாக நடந்தது. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சோடா அப்படி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.